அவரும் கண்களை மூடி கர்த்தருடைய மகிமை நிறைந்த கிருபை நிறைந்த பிரசன்னத்தை உணர்ந்த தெய்வ பிள்ளைகளாக அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து துதியோடும் ஸ்தோத்திரத்தோடும் நன்றி பலிகளோடும் கூட கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக நாம் காணப்படுவோம். வாய் திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி கர்த்தரை நாம் உயர்த்துவோம். அவரை காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. அத்திமரம் துளிர் விடாமல் திராட்சை செடி பலனற்றாலும், அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், கர்த்தருக்காய் காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்காய் காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசர் கோடி என் மேல் பறக்க நேசருமக்காய் ஜீவித்திடுவேன். நேசர் கோடி என் மேல் பறக்க நேசருமக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நாங்கள் நம்புகிற எங்கள் கண்மலையாயிருக்கிற பிதாவாகிய தேவனுக்கும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு ராஜாவுக்கும் பரிசுத்த ஆவியானவரே உமக்கு மகிமை உண்டாவதாக. மாலை ஆராதனையை கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய பிரசன்னத்தில் ஒப்புக் கொடுத்து அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்ததாமே ஆண்டவரே இந்த ஆராதனையை பொறுப்படுத்திக் கொள்ளும். வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம்.
ஆண்டவரே இன்னும் வந்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் ஆண்டவரே ஒன்றே மகிமைப்படும்படி உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். தெய்வ கிருபை, தேவ 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 காருண்யம் தொடர்ந்து இந்த ஆராதனையில் ஆண்டவரே ஹல்லேலூயா வெளிப்படட்டும். வருகிற ஜனங்கள் வந்த வண்ணமாய் அல்ல, தேவ கிருபையும் தேவ பலனையும் தேவ சத்துவத்தையும் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே இந்த வாரத்தினுடைய முதல் நாளில் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் உடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட முழு பலத்தோடு கூட கர்த்தர் கொடுக்குற ஹல்லேலூயா அந்த முழு கிருபையை பெற்றுக்கொண்டவர்களாய் கடந்து போக கர்த்தர் உதவி செய்யும், கிருபை செய்யும். கர்த்தருடைய கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் நீ தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. தெரிந்த ஒரு பாடல், நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, எங்களுடைய நம்பிக்கை நீர் ஒருவர் தானே. நான் நம்புவேன் இயேசுவை என்று சொல்லி பாடினோமே, நம்பத்தக்கவரை நாம் பாடி மகிமைப்படுத்த போகிறோம். ஸ்தோத்திரம். நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட மனிதன் அல்ல, மனம் மாறிட மனு புத்திரன் அல்ல. பொய் சொல்லிட மனிதன் அல்ல, மனம் மாறிட மனு புத்திரன் அல்ல. நீர் செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, நீர் செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. என் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருகச் செய்பவரே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருகச் செய்பவரே. வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் வேகம். அல்லாடி நான் நடக்கக்கூடிய சூழ்நிலை வந்தால் என்னை தாங்குகிற தேவனுடைய திருக்கரம் என்னை தாங்கினதை கண்டேனே. என் வாழ்க்கை பயணம் எல்லாம் உன் செல்லும் மகிமையின் மேகமே. தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உன் கரம் நான் கண்டேனே. என் வாழ்க்கை பயணம் எல்லாம் உன் செல்லும் மகிமையின் மேகமே. தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உன் கரம் நான் கண்டேனே. எல்லா இயேசுக்கு சித்து நான் முடிந்ததே, வெகபோர் தொடங்கியதே. எல்லா இயேசுக்கு சித்து நான் முடிந்ததே, வெகபோர் தொடங்கியதே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருகச் செய்பவரே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருகச் செய்பவரே. அற்பமான ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றுகிற தெய்வம் நீர் அல்லவா. நான் கண்ணீரோடு விதைத்ததையெல்லாம் கம்பீரமாய் அறுக்க கிருபை செய்கிற கர்த்தரும் நீர் அல்லவா. பாடுவோமாக. அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீர். நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்கச் செய்தீர். அற்பமான என் ஆரம்பத்தை
எந்தன் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போஷித்தீர். எந்தன் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போஷித்தீர். எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருகச் செய்பவரே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருகச் செய்பவரே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனு புத்திரனல்ல. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனு புத்திரனல்ல. நீர் செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, நீர் செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருகச் செய்பவரே. சுவாசத்தோடு எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருகச் செய்பவரே. ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருகச் செய்பவரே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட மனிதரல்ல, மனம் மாறிட புத்திரனல்ல. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனு புத்திரனல்ல. நீர் செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, நீர் செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருகச் செய்தவரே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருகச் செய்தவரே. ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருகச் செய்பவரே. என் வாழ்க்கை பயணம் எல்லாம் உன் செல்லும் மகிமையின் மேகமே. தள்ளாடி நான் நடக்கும்போது என்னை தாங்கிடும் உம் கரம் நான் கண்டேனே. என் வாழ்க்கை பயணம் எல்லாம் உன் செல்லும் மகிமையின் மேகமே. தள்ளாடி நான் நடக்கும்போது என்னை தாங்கிடும் உம் கரம் நான் கண்டேனே. எல்லா இயேசுக்கு சித்து நான் முடிந்ததே, ரெகபோத் தொடங்கியதே. எல்லா இயேசுக்கு சித்து நான் முடிந்ததே, ரெகபோத் தொடங்கியதே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருகச் செய்தவரே. எல் ஷடாய் தெய்வமே,
ஹல்லேலூயா. நாம் நம்பத்தக்கவர் கர்த்தர் ஒருவரே. ஹல்லேலூயா. நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நாம் நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம். மனிதனுடைய மனம், மனிதனுடைய சூழ்நிலை எல்லாம் மாறி போகக்கூடியது. மனிதனுடைய சூழ்நிலை எல்லாம் மாறி போச்சு அப்படின்னா அந்த மனுஷன் சொல்லுவான், நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொன்னவங்க உதவி செய்யாமல் போயிடுவாங்க. ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவன், ஹல்லேலூயா, நம்முடைய வாழ்க்கையில் அவர் எல்ஷடாயாக இருந்து சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருந்து தொடர்ந்து நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அப்படி விசுவாசம் கொஞ்சம் அப்படியே குறைய ஆரம்பிச்சிச்சு. அவருடைய விசுவாசம் அப்படியே குறைய ஆரம்பிச்சிச்சு. தெய்வ பிள்ளைகளே, அந்த 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 வார்த்தைகளை எல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்தில் ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை 17:1 ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு என்று கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா. ஆண்டவர் விசுவாசத்தில் அப்படியே குறைவு உள்ள ஒரு நிலைமையில் போகும்போது அதற்கு முந்தின அதிகாரங்களை வாட்சி பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் சொல்கிறான், ஆண்டவரே, அடியனுக்கு நீர் என்ன தருவீர்? நீர் எனக்கு என்ன தருவீர்? என்னுடைய வீட்டு விசாரிப்புக்காரனாக இருக்கக்கூடிய எலியேசர் அவன் தான் இருக்கிறான், எனக்கு புத்திர சுதந்திரம் இல்லையே, பிள்ளை இல்லையே என்று சொல்லி கேட்டு அப்படி சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் இந்த அதிகாரத்துக்கு முன்பாக நம்ம வாசிக்க முடியும். ஆனால் எப்பொழுது ஆபிரகாமினுடைய உள்ளத்துக்குள்ளே விசுவாசம் குறைகிறதோ அப்பொழுது அந்த நேரத்தில் ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை 17:1 நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. சதத்தை உயர்த்தி சொல்லு, ஹல்லேலூயா. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் குறையும் போது, நம்முடைய வாழ்க்கை நம்பிக்கை குறையும் போது ஆண்டவரை பார்த்து, கர்த்தாவே, நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீர் செய்ய நினைத்த காரியம் ஒன்றும் என்னுடைய வாழ்க்கையில் தடைபடாது என்று சொல்லி நீங்கள் சொல்ல ஆரம்பித்தால் போதும். தேவ பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை பெருகும், விசுவாசம் பெருகும், தேவ பிரசன்னம் உங்களை சூழ்ந்து கொள்ளும், கர்த்தர் உங்களை தொடர்ந்து நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே தான் மீண்டும் ஒரு முறை கூட கரங்களை உயர்த்தி, ஹல்லேலூயா, யெகோவா தேவனே, எல்ஷடாயே, சர்வ வல்லமை உள்ளவரே, நீர் நம்பத்தக்கவர், நீர் ஒருவர் தானே என்று சொல்லி இந்த பாடலை அப்படியே இந்த வார்த்தையை மாத்திரம் நீங்கள் பாட போகிறீங்க. அப்படியே பாடுவீங்களா? ஹல்லேலூயா. எல்ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. மீண்டும் ஒரு முறை, எல்ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. 2 கரங்களையும் தட்டி சொல்லிடுங்க, ஓ க்ளோரி க்ளோரி க்ளோரி, எல்ஷடாய் தெய்வமே, ஓ என்னை பெருக செய்கிறவரே, ஓ சர்வ வல்லமை உள்ளவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். க்ளோரி க்ளோரி. ஹல்லேலூயா. அந்த நேசரை பாடி மகிமைப்படுத்த போகிற இன்னொரு பாடலை, என் நேசர் நீதான் ஐயா, என் நேசர் நீதான் ஐயா, பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். க்ளோரி. நேசிக்கின்றேன் உம்மைத்தான் ஐயா, என் நேசர் நீதான் ஐயா, நேசிக்கின்றேன் உம்மைத்தான் ஐயா, என் நேசர் நீதான் ஐயா, நேசிக்கின்றேன் உம்மைத்தான் ஐயா, நேசர் நீதான் ஐயா, நேசிக்கின்றேன் உம்மைத்தான் ஐயா. எனது ஆன்மா உம்மை நோக்கி என்னாலும் ஏங்குதையா,
எந்த படுக்கையிலும் உம்மை நினைக்கிறேன், நடு ராவிலும் உம்மை தியானிக்கிறேன். பாடுவோமா? எனது ஆன்மா உம்மை நினைத்து நாளும் ஏங்குதையா. எனது ஆன்மா உம்மை நினைத்து எந்நாளும் ஏங்குதையா. எந்தன் படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுராவிலும் தியானிக்கிறேன். எந்தன் படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுராவிலும் தியானிக்கிறேன். என்னை நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. என்னை நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. இரத்தத்தால் என்னை மீட்டு கொண்டீ, நன்றி ஏசையா. இரத்தத்தால் என்னை மீட்டு கொண்டீ, சொல்லுங்க, நன்றி ஏசையா. உந்தன் அன்பாலே எந்தன் உள்ளம் கவர்ந்தீ, இனி நான் அல்ல எல்லாம் நீரே. எந்தன் உள்ளம் கவர்ந்தீ, இனி நான் அல்ல எல்லாம் நீரே. என் நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. என் நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு ஒருபோதும் என்னை பிரிப்பதில்லை. உயிர் உள்ளவரை உம்மைத்தான் நேசிப்பேன், வேறு எதற்கும் நான் அடிமைப்பட. துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. உயிர் உள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன், வேறெதற்கும் நான் அடிமைப்படேன். உயிர் உள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன், வேறெதற்கும் நான் அடிமைப்படேன். நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. என் நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. என் நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. பரிசுத்தமுள்ள இரத்தத்தினால் என்னை மீட்டுக் கொண்டீரே, உமக்கு நன்றி ஐயா. பாடுவோம். இரத்தத்தால் என்னை மீட்டு கொண்டீ, நன்றி ஏசையா. பாடுங்க. இரத்தத்தால் என்னை மீட்டு கொண்டீ, நன்றி ஏசையா. உந்தன் அன்பாலே எந்தன் உள்ளம் கவர்ந்தீ, இனி நான் அல்ல எல்லாம் நீரே. உந்தன் அன்பாலே எந்தன் உள்ளம் கவர்ந்தீ, இனி நான் அல்ல எல்லாம் நீரே. நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. என் நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன்
அன்றே உம்மை தானையா. ஹல்லேலூயா. நம்முடைய நேசர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. நம்முடைய ஜீவனை மாற்றும்படி, இந்த பூமியில் நாம் ஆசீர்வாதத்தோடு கூட இருக்கும்படி நமக்காக சிலுவையில், தெய்வ பிள்ளைகளை உங்களுக்காக எனக்காக சிலுவையில் ஜீவனை தந்து மீட்டு கொண்டவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமாம், தெய்வ பிள்ளைகளை யோசிச்சு பார்க்கும்போது, ஆண்டவர் மனுக்குலத்தின் மேல் வைத்த அன்பை பார்க்கும்போது, மனுஷனை தனிமையாய் படைத்தது, தனியாய் படைத்தது அவருக்கு பிரியமில்லை, சித்தமல்ல. மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லது அல்ல என்று சொல்லிதான் அவனுக்கு ஏற்ற துணையை ஆண்டவர் உண்டு பண்ணினார் ஏதேன் தோட்டத்தில். அதைத் தொடர்ந்து மனுஷன் 2 பேரும், மனுஷனும் மனுஷியும் இந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளே 2 பேரும் பேசிக்கிட்டே இருப்பது, அவங்க எவ்வளோ நாளைக்கு தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க, போர் அடிச்சு போயிடும். அதனால் ஒவ்வொரு நாளும் பகலின் குளிர்ச்சியான வேளையில் கர்த்தர் கடந்து வந்து அந்த மனுக்குலத்தோடு கூட அவர் பேசி சம்பாஷித்து அவர்களோடு கூட உறவாடி கடந்து போனார். நான் யோசிச்சு பாருங்களேன், அந்த பாவம் செய்து தேவ மகிமையை இழந்த பிற்பாடு ஆண்டவர் தோல் ஆடைகளை உடுத்தி ஏதேன் தோட்டத்தை விட்டு அனுப்பும்போது அவருடைய நேசம் மனுக்குலத்தின் மேலே இருந்து கொண்டே தான் இருந்தது. ஹல்லேலூயா. ஆமாம், அந்த நேசம் இல்லை அப்படின்னு சொன்னால், அந்த அன்பு இல்லைன்னு சொன்னால், உடனே ஆண்டவர் மனுஷனை உருவாக்கக்கூடிய வல்லமை கொண்ட என் ஆண்டவர் அந்த மனுஷனை உருவாக்கின மனுஷனை அழிச்சிட்டு, அந்த ஆதாம் ஏவாளை அழிச்சிட்டு திரும்பவும் வேறொரு மனுக்குலத்தை உருவாக்க அவரால் முடியும். ஹல்லேலூயா. அவரால் முடியும். ஆனால் யோசிச்சு பார்த்தேன், மனுக்குல அந்த பூமியில் இருக்கக்கூடிய சகலத்தையும் அவர் சிருஷ்டிக்கும் போது தம்முடைய வார்த்தையினால் உண்டாக கடவுது, உண்டாக கடவுது, உண்டாக கடவுது என்று சொன்னார், உண்டாயிற்று. மனுஷனை மாத்திரம் அப்படி உண்டாக கடவுது என்று சொல்லி ஆண்டவர் படைக்கல. அவனை மனுஷ சாயலாக தன்னுடைய ரூபத்தின்படியே, தன்னுடைய சாயலின்படியே சிருஷ்டித்து அவனுடைய நாசியில ஜீவ சுவாசத்தை ஊதின போது அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஜீவன் அது கர்த்தருடைய ஜீவனாக இருந்தது. ஹல்லேலூயா. எனவே தான் மனுஷனுக்கும் கர்த்தருக்கும் எப்பொழுதும் ஒரு இடைப்பட்ட ஒரு உறவு, ஒரு அன்பு, ஐக்கியம் இருந்து கொண்டே இருந்தது. ஹல்லேலூயா. இதனால தான் அவங்களை அழிக்கலை. அவனை வெளியே அந்த தோட்டத்தை விட்டு அனுப்புவதற்கு முன்பாகவே ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்து விட்டார். உனக்கும் சிரிக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன்னுடைய தலையை நசுக்குவார். சர்ப்பத்தை பார்த்து, பிசாசை பார்த்து ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, உன் தலையை அவர் நசுக்குவார். இவளுடைய இந்த ஆதாம் ஏவாளுடைய மனுக்குலத்திலிருந்து வரக்கூடிய ஒரு வித்து இருக்கிறதே, அது சாதாரணமானதல்ல, அது என்னுடைய நாசியின் சுவாசத்தினால் உண்டான வித்து. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமாம். எனவே அந்த 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 இயேசு கிறிஸ்துவனுடைய தலையை நசுக்குவார் என்று சொல்லி ஆண்டவர் அப்போதே வாக்கு கொடுத்தார். நான் அதை அப்படி யோசிச்சு பார்க்குறேன். ஆண்டவர் அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு அனுப்பிச்சிட்டு அவங்க 2 பேரும் அப்படியே போகும்போது ஆண்டவர் போய் தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பாரு. இல்லை, அன்போடு கூட உடைய பார்வை. ஹல்லேலூயா. இத்தனை நாள் வரைக்கும் ஏதேன் தோட்டத்துக்குள்ளே அழகாக உட்காந்து அருமையாக கஷ்டப்படாமல் ஒரு ஏசி ரூமில் இருக்கிறது போல இந்த ஏதேன் தோட்டம் இருந்துச்சு. இப்போ அங்கே போய் ஆண்டவர் சொல்லிட்டார், உன் முகத்தினுடைய வேர்வையினால தான் நீ சாப்பிடுவ, அங்கே போனால் உனக்கு கஷ்டப்பட்டு தான் நீ சாப்பிட முடியும் என்று ஆண்டவர் சொல்லி அனுப்பும்போது, இந்த மனுக்குலத்தை நான் எனக்காக படைச்சேனே, இவங்க என்னுடைய நேசத்தை விட்டுட்டு இப்படி ஓடிட்டாங்களே என்று தேவ பிள்ளைகள் ஆண்டவர் அப்படி அன்போடு கூட ஏக்கத்தோடு கூட பார்த்து கொண்டிருந்திருப்பார் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. அப்படி தான் உங்களையும் என்னையும் பார்த்தது நிமித்தமாக தான் நீங்களும் நானும் அவன் ரட்சிக்கப்பட்டு அவருடைய நேச பிள்ளைகளாய் மாற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி நாம் நேசரானோ, வார்த்தை சொல்லப்படுகிறது, இரத்தத்தால் என்னை மீட்டு கொண்டீர், உமக்கு நன்றி ஏசையா. அது மாத்திரமல்ல, இந்த வசனம், அந்த வார்த்தையினுடைய அடுத்த பகுதி, உந்தன் அன்பாலே எந்த உள்ளம் கவர்ந்தீர், இனி நான் அல்ல, என் வாழ்க்கையில் எல்லாம் நீரே. ஹல்லேலூயா. இந்த ஒரே ஒரு சரணத்தை மாத்திரம் திரும்பவும் எல்லாரும் உணர்ந்து பாடுவோமா? நம்முடைய நேசர், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
சொல்லுங்க வாயை திறந்து. என்னுடைய நேசர், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தாலே என்னை மீட்டெடுத்தார். அவருடைய இரத்தத்தின் வல்லமையினாலே என்னை மீட்டெடுத்தார். அவருடைய அன்பினாலே என்னுடைய உள்ளத்தை கவர்ந்து இழுத்து கொண்டார். உடைய படுவோமா? க்ளோரி க்ளோரி க்ளோரி. இரத்தத்தால் என்னை மீட்டு கொண்டீர், நன்றி ஏசையா. இரத்தத்தால் என்னை மீட்டு கொண்டீர், நன்றி ஏசையா. உந்தன் அன்பாலே எந்தன் உள்ளம் கவர்ந்து, இனி நான் அல்ல எல்லாம் நீரே. உந்தன் அன்பாலே எந்தன் உள்ளம் கவர்ந்து, இனி நான் அல்ல எல்லாம் நீரே. நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. என் நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. என் நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. அப்படி உங்க சத்தத்தை உயர்த்தி, இரத்தத்தால் என்னை மீட்டு கொண்டீர், நன்றி ஏசையா. சொல்லுங்க. இரத்தத்தால் என்னை மீட்டு கொண்டீர், நன்றி ஏசையா. உந்தன் அன்பாலே எந்தன் உள்ளம் கவர்ந்து, இனி நான் அல்ல எல்லாம் நீரே. உந்தன் அன்பாலே எந்தன் உள்ளம் கவர்ந்து, இனி நான் அல்ல எல்லாம் நீரே. அப்படி எல்லாரும் எழுப்பி நின்று, எல்லாரும் அப்படி தேவ சமூகத்தில் எழும்பி நின்று, உந்தன் அன்பாலே எந்தன் உள்ளம் கவர்ந்து, இனி நான் அல்ல எல்லாம் நீரே. நாம் எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில், க்ளோரி, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நாம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம ஆண்டவருடைய பிள்ளையாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய தேசம் இன்னும் இயேசுவை அறியாமல் இருக்கிறது. தேசத்தில் இருளின் வல்லமைகள் மூடக்கூடியதான விதத்தில் இந்தியா தேசம் முழுவதிலும் பல இடங்களிலே ஹல்லேலூயா இருளின் வல்லமைகள் மூடப்பட்டு கொண்டிருக்கிறது. உடைய வலது கரத்தை உயர்த்துங்க. தமிழ்நாட்டில் நடக்க போகிற தேர்தலுக்காக ஒரு நிமிஷம் ஆண்டவரே, இந்த ஏப்ரல் மாதத்தில் நடைபெற போகிற தேர்தல், மே மாதத்தில் ஃபார்ம் பண்ண கூடிய ஆண்டவரே புதிய கவர்மெண்ட், அது உம்முடைய சித்தத்துக்கு உட்பட்டு, சொல்லுங்க வாய் திறந்து, உம்முடைய சித்தத்துக்கு உட்பட்டு நீர் விரும்புகிற மனிதனை ஆண்டவரே இந்த முதலமைச்சர் ஹல்லேலூயா நாற்காலியில் அந்த சீட்டில் கொண்டு வந்து உட்கார பண்ணுவீராக. அந்த மனிதர் உட்கார பண்ணுகிற மனிதர் வேதத்தை நேசிக்கிறவராக இருக்கணும். ஆண்டவரே வேதத்தை நேசிக்கிறவராக இருக்கணும். சுவிசேஷத்துக்கு ஆதரவு கொடுக்கக்கூடியவராக இருக்கணும். ஆண்டவரே இந்த முதலமைச்சர் பதவியில் அமரக்கூடியவர் ஆண்டவரே ஹல்லேலூயா எங்கள் இந்தியா தேசத்தினுடைய சட்டம், ஜனநாயக சட்டத்தை மதித்து நடக்கிறவராக இருக்கணும். ஜனங்களை நேசிக்கிறவராக இருக்கணும். அப்படிப்பட்டவர்களை மாத்திரம் ஆண்டவரே இந்த ஹல்லேலூயா எலெக்ஷனில் ஜெயிக்க வைத்து அவர்களை ஆண்டவரே கொண்டு வந்து அந்த ஆட்சி பீடத்தில் அமர பண்ணுவீராக. சொல்லுங்க வாயை திறந்து, அமர பண்ணுவீராக. ஆண்டவரே தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதிகளிலேயும் ஆண்டவருடைய வல்லமையுள்ள பிரசன்னம் இருக்கட்டும். உம்முடைய ஆளுகை இருக்கட்டும். உம்முடைய வல்லமையுள்ள அதிகாரம் அங்கே செயல்படட்டும் ஐயா. எந்த மனுஷீக அதிகாரங்களும் எந்த மனுஷீக வல்லமைகளும் ஆண்டவரே அந்த இடத்துல செயல்படவே கூடாதப்பா, செயல்படக்கூடாது ஐயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் தமிழ்நாட்டில் நடைபெற போகிற இந்த தேர்தலை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. தெய்வ பிள்ளைகளே,
அப்படி நம்ம கூடி வருகிற நேரங்களில் எல்லாம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஓ ஹல்லேலூயா. கொஞ்சம் கேப்பு விட்டால் கூட பிசாசு புகுந்துருவான். கொஞ்சம் கேப்பு விட்டுட்டா கூட பிசாசு புகுந்துருவான். ஓ ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை கேப்பே விடக்கூடாது. ஓ ஹல்லேலூயா. பிசாசுக்கு இடமே கொடுக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஒருமனப்பட்டு கரங்களை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். தமிழ்நாட்டில் கர்த்தருடைய சித்தம் ஒன்று மாத்திரமே இந்த தேர்தலில் நடப்பதாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்முடைய சித்தம் ஒன்றே நடப்பதாக, உம்முடைய சித்தம் ஒன்றே நிறைவேறுவதாக, உம்முடைய சித்தம் ஒன்றே ஹல்லேலூயா நடப்பதாக, நிறைவேறுவதாக கர்த்தருடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, சகலவற்றையும் உம்முடைய ஆளுகையின் கீழே கர்த்தர் நீர் வைத்து ஆண்டவரே இந்த எலெக்ஷனில் ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே ஆளுகை செய்து இந்த எலெக்ஷனில் உம்முடைய ரூலிங் இருக்கணும்ப்பா, உம்முடைய ஆளுகை இருக்கணும் ஐயா, உம்முடைய அதிகாரம் இருக்க வேண்டும் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் இப்பொழுது பாரப்பட்டு ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்கள் ஆளுகைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கர்த்தர் நீருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோமுடைய அன்புக்காக அப்படியே 2 கரங்களையும் தட்டி கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். நம்முடைய ஜெபத்துக்கு கர்த்தர் கிருபையாய் பதில் தந்தார். அப்படியே கரங்களை தட்டி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொண்டீர் எங்கள் வாழ்க்கையில். யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொண்டீர். யெகோவா ராபா, சுகம் தந்தும் தெய்வமே. யெகோவா ராபா, சுகம் தந்த தெய்வமே. மீண்டும் ஒரு முறை, யெகோவா ராபா, சுகம் தந்த இயேசுவே. யெகோவா ஷாலோம், சமாதானம் தந்து விட்டீர். யெகோவா ஷாலோம், சமாதானம் தந்து விட்டீர். யெகோவா ஷாலோம், சமாதானம் தந்து விட்டீர். ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கலங்கலப்பா, நாங்கள் கலங்கலப்பா, சொல்லுங்க கலங்கலப்பா, நாங்கள் கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் சொல்லுங்க, என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். இயேசு நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். 2 கரங்களையும் தட்டி, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு விடுதலை, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நமக்கு விடுதலை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சொல்லுங்க, கரங்களை தட்டி சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நமக்கு விடுதலை, நமக்கு ரட்சிப்பு. ஓ க்ளோரி க்ளோரி, நமக்கு தெய்வீக சுகம். ஓ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் பெற்றிருக்கிற அபிஷேகம். இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாரே. ஓ க்ளோரி ரிபாரா பாதாரமாக பதுரமா. அன்பு தகப்பனே, உம்முடைய கிருபை நிறைந்த பிரசன்னத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே இந்த நாளில் எங்களை சூழ்ந்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது உம்முடைய வார்த்தைக்காக உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய தாசனை கொண்டு நீர் இந்த மாலை வேளையிலும் என்ன வார்த்தையை கர்த்தர் நீர் கொடுக்க சித்தமாக இருக்கிறீரோ
சபைக்கு கர்த்தர் தாமே நீர் பேசவிருக்கிற வார்த்தைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் தந்து தொடர்ந்து நீங்கள் ஆசீர்வதிங்க. உடைய கிருபையின் கரம், கிருபையின் பிரசன்னம் தொடர்ந்து ஆண்டவரே எங்களை வழி நடத்தட்டும். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்லபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்வம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். நம்முடைய மத்தியில் வந்திருக்கிற அருமையான தேவனுடைய தாசன் பாஸ்டர் பிரான்சிஸ் அவர்கள் இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய மத்தியில் பகிர்ந்து கொள்ளுவார்கள். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட அருமையான தேவனுடைய தாசனை நம்ம வரவேற்கலாம். பிரைஸ் காட், பிரைஸ் காட், பிரைஸ். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். சாயங்கால வேளையிலே தேவனோடு இணைந்து, சபையோடு இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மிகப்படுத்த ஆண்ட போராட்டுக்கு இந்த அன்பிற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். ஹல்லேலூயா. தொடர்ந்து நம்ம எலெக்ஷனுக்காக ஜெபிக்கிறோம். எனக்கு ஒரு விசுவாசம் உண்டு. இந்த எசேக்கியா ராஜாவின் நாட்களில் அசீரிய ராஜாக்கள் கிட்டத்தட்ட பாதி வேல்டு அவங்க பிடிச்சிட்டாங்க. ஸோ அப்படி அந்த பாதி உலகத்தையும் பிடிச்சிட்டு அந்த இஸ்ரேல் தேசத்தை பிடிக்கும்படியாக முற்றுகையிடுவார்கள். ஒரு சில பட்டணத்தையும் பிடித்து விட்டார். ஆனால் அந்த கடினமான சூழ்நிலையில் எசேக்கியா ராஜா கர்த்தருடைய தாசன் ஏசாயார் கூட இணைந்து அவன் தேவன் ஆலயத்துக்கு புறப்பட்டு சென்று ஜெபித்த பொழுது கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஒரு மகிமையான காரியத்தை செய்து முடித்தார். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், நாம் விசுவாசிக்கிறோம், நம்ம தமிழ்நாட்டை சத்துரு பிடிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஸோ எசேக்கியாவின் நாட்களில் கர்த்தர் சத்துரு கரையில் அசீரிய ராஜாவோட கரத்தில் தேசத்தை ஒப்பு கொடுக்காம அந்த தாசனுடைய ஜெபத்து நிமித்தம், ஏசாயா தீர்க்கதரிசி ஜெபத்து நிமித்தம் அந்த இஸ்ரேல் தேசத்தை தேவன் பாதுகாத்திருப்பார்னு சொன்னால், தமிழ்நாட்டில் நம்முடைய ஜெபத்து நிமித்தம் தமிழ்நாட்டு கர்த்தரை பாதுகாப்பார், தமிழ்நாட்டு கர்த்தர் வேலி அடைப்பார், சத்துருங்கள் உபகடாபடி கர்த்தர் இரக்கம் செய்வார். ஹல்லேலூயா. தொடர்ந்து நாம் ஜெபிப்போம், கர்த்தர் நாம் மகிழ்ப்படுவதா. இன்று சாயங்கால வேளையில் ஒரு வசனத்தை நம்ம தியானிப்போம். பிலிப்பியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும். அதில் தெரிஞ்ச ஒரு வசனம், வாக்கு தத்துவம். பிலிப்பியர் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசி. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆமென். பல 100 முறை மனப்பாடமா தெரியல அந்த வசனம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். சாயங்காலத்தில் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை கர்த்தர் தம்முடைய மகிமையிலே நிறைவாக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம் குறைவுகளை அவருடைய மகிமையினாலே அதை அவர் நிறைவாக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். ஸோ குறைவில்லாத ஒரு மனுஷன் இல்லை. மனுஷன் பிறக்கிறதுலேருந்து சாகிற வரைக்கும் ஏதோ ஒரு தேவைகள் இருந்து கொண்டே இருக்கிறது. பிறக்கும் போதும் தேவைகள் வருகிறது. மனுஷன் மரணத்தை தருவாயிலும் மறிக்கும் போதும் கூட அநேக குறைவோடு தான் இருக்கிறோம். ஸோ எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குகிற ஒரு மகிமையுள்ள தேவனாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காணப்படுகிறார். ஆமென். ஸோ அவருடைய மகிமையினாலே வாழ்க்கைக்கிற எல்லா குறைவுகளையும் அவர் நிறைவாக மாற்றுகிற ஒரு கிருபையுள்ள தேவனாக அவர் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நான் எப்படி சொல்கிறேன்? கிறிஸ்து இயேசுவுக்குள் அவருக்குள் இருக்கிற அந்த மகிமையினாலே நம்ம வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் நிறைவாகிறது. அது கிறிஸ்து இயேசுக்குள் இருக்கிற அந்த மகிமைக்குள்ளால, அந்த மகிமைக்குள்ளாக நம்முடைய குறைவுகள் நிறைவாக மாற்றப்படுகிறது. இன்னும் கொஞ்சம் மாற்றி சொன்னால், கிறிஸ்துனுடைய மகிமையான வார்த்தைகள், கிறிஸ்துவின் மகிமையான ஆலோசனைகள், கிறிஸ்துவ கிரியைகள் எங்கே வெளிப்படுகிறதோ அங்கே நம் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளும் நிறைவாக்கப்படுகிறது. ஆமென். அப்போ என் வாழ்க்கையில் குறைவுகள் நிறைவாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், எந்த எல்லைகளில் என் வாழ்க்கையில் குறைவுகள் இருக்கிறதோ அந்த எல்லைகளிலே கர்த்தருடைய மகிமை வெளிப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஏற்கனவே கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டு நம்ம ரட்சித்தனால்தான் நம்ம ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம், கர்த்தரை தொழுது கொள்கிறோம், கர்த்தருடைய பிள்ளையாக மாறி இருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு முறை குறைவுகள் வருகிற பொழுது தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார். அந்தந்த நாளுக்கு ஏற்ற மகிமையை வெளிப்படுத்துகிறார், அந்தந்த மாதத்துக்கு ஏற்ற மகிமையை வெளிப்படுத்துகிறார், அந்தந்த வருஷங்களுக்கு ஏற்ற மகிமையை வெளிப்படுத்தி தேவன் நம் குறைவுகள் எல்லாம் அவர் நிறைவாக மாற்றி ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயினுடைய கரத்தினால தேவன் அவரை நடத்தினார். 40 ஆண்டு காலங்கள் ஒரு வனாந்தரத்தில் நடத்தப்பட்டார். மேக ஸ்தம்பத்தின் கீழாக, அக்னி ஸ்தம்பத்தின் கீழாக ஜனங்கள் வழிநடத்தப்பட்டார்கள். கர்த்தரால் வழிநடத்தப்பட்டாலும் வாழ்க்கையில் குறைவுகள் வந்துச்சா? வந்துச்சு. இப்போ கர்த்தரால் வழிநடத்தப்பட்டாலும் என்ன வருகிறது? குறைவுகள் வருகிறது. ஆனால் குறைவோடு வாழ்ந்தார்களா? இல்லை. இப்போ ஒவ்வொரு முறையும் குறைவுகள் வந்த பொழுது வேதம் அங்கே சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய மகிமையான ஆலோசனைகளை மோசேயின் மூலமாக வெளிப்படுத்தி அந்த எல்லா குறைவுகளும் நிறைவாக மாறும்படி கர்த்தர் அனுக்கிரகம் செய்தார். ஆமென். அப்போ கர்த்தரால் நம்ம மீட்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு கர்த்தரால் வழிநடத்தப்பட்டாலும் நம்ம வாழ்க்கையில் குறைவுகள் வருகிறது,
தேவைகள் வருகிறது, மாறா போன்ற கசப்பான அனுபவங்கள் வருகிறது. ஆனால் அது எல்லாவற்றும் தேவன் தம்முடைய மகிமையினாலே அதை மதுரமாக மாற்றி விடுகிறார். ஹல்லேலூயா. குறைவுகளே வராது என்று வேதம் நமக்கு அனுபவம் சொல்லவில்லை. ஆனால் அந்த குறைவுகள் எல்லாம் தேவன் தம்முடைய மகிமையினாலே நிறைவாக்குவார் என்று நமக்கு வசனம் சொல்லுகிறது. ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். என் வாழ்க்கையில் குறைவே வராது அப்படி வேதம் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கல. ஆனால் உங்களை எல்லா குறைவுகளையும் தேவன் தம்முடைய கிறிஸ்துவுக்குள் இருக்கிற மகிமையினாலே நிறைவாக மாற்றுவேன் வாக்கு பண்ணுகிறார். நான் இப்படி மாற்றி சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் குறைவுகள் இருப்பதே அது மகிழ் நிறைவாவதுக்காக தான். குறைவுகள் வருவதே அங்கே ஒரு அற்புதம் நடப்பதற்காக தான். செங்கடல் வந்ததே ரெண்டாக பிளப்பதற்காக தான். எரிகோ நின்றதே அது இரண்டாக உடைக்கப்படுவதற்காக தான். ஆமேன். அந்த வாழ்க்கையில் வருகிற அத்தனை குறைவுகள் எதற்காக? தேவனுக்கு ஒரு வாய்ப்பு அங்கே கிடைக்கிறது. தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்கு, தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துவதற்கு பல்லவ தேவனுக்கு ஒரு வாய்ப்பு அங்கே கிடைக்கிறது. அந்த தேவன் தம்முடைய மகிமை அங்கே சரியாக வெளிப்படுத்தி தம் பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் அவர் நிறைவாக மாற்றி ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. சாயங்கால வேளையில் கர்த்தருடைய மகிமையினாலே நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற சில குறைவுகளை ஒரு மாற்றி நிறைவாக்கி ஒரு ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆமென். உங்கள் குறைவுகள் என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நம் தேவனை அறிகிறார். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொரு குறைவுகள் உண்டு. ஒவ்வொரு எல்லைகளில் சில தேவைகள் உண்டு. பிரசங்க என்னோட வாழ்க்கையிலும் சில நீட்ஸ் உண்டு. ஆனால் உங்களுடைய தேவைகளையும் என்னுடைய தேவைகளையும் உங்களுடைய குறைவுகளையும் என்னுடைய குறைவுகளையும் தேவன் தம்முடைய மகிமையிலே அவர் நிறைவாக்க வல்லவராக இருக்கிறார். எனக்கு ஒன்று தெரியும், தேவன் மகிமையுள்ள தேவன். அவர் இன்றும் ஜெயிக்கிறார். அந்தந்த நேரத்தில் அந்தந்த காலத்தில் அந்த மகிமையை வெளிப்படுத்தி தேவையான ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்கிறார். ஆமென். கர்த்தர் மகிமையை வெளிப்படுகிற பொழுது வாழ்க்கை இருக்கிற குறைவுகள் எல்லாம் நிறைவாக மாறுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காண ஒரு கல்யாணத்தில் ஒரு குறைவு வந்துச்சுல்ல, அந்த பொழுது கர்த்தர் அங்கே அழகான ஒரு காரியத்தை செய்கிறார். வேலைக்காரர்கள் இயேசுவிடத்தில் போயிட்டு நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்ட பொழுது கச்சாடையில் என்ன செய்யுங்க, தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொல்லி கர்த்தர் தம்முடைய அந்த வார்த்தைகளை, அந்த மகிமையான ஆலோசனையை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அந்த மகிமையான ஆலோசனைக்கு அந்த வேலைக்காரர்கள் கீழ்ப்படிந்த பொழுது அங்கே அற்புதம் நடக்கிறது. 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். தம்முடைய மகிமையை இயேசு வெளிப்படுத்தினார். தான் முதலாவது அற்புதம். முதலாவது அற்புதத்திலே கிறிஸ்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. அப்போ எங்கே மகிமை வெளிப்படுகிறதோ அங்கே குறைவுகள் நிறைவாக்கப்படுகிறது. வெரி சிம்பிள். எங்கே மகிமை வெளிப்படுகிறதோ அங்கே குறைவுகள் நிறைவாக்கப்படுகிறது. அப்போ என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எங்கே குறைவுகள் இருக்கிறதோ அங்கே கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிற பொழுது அந்த குறைவுகள் எல்லாம் நிறைவாக மாறி விடுகிறது. சிந்த சாயங்கால வேளையில் உங்களுடைய வாழ்க்கையில் எங்கே குறைவுகள் இருக்கிறதோ ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் கானா ஒரு கல்யாணத்தில் உங்களுடைய மகிமையை விளங்க செய்து குறைவை நிறைவாக்கினது போல இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மகிமை விளங்க பண்ணுங்க. அந்த மகிமை உங்கள் வாழ்க்கையில் குறைவுகள் நிறைவாக மாற்றட்டும் என்று சொல்லி ஒரு சின்ன ஜெபத்தை நாம் ஏறெடுக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மகிமை வெளிப்படுகிற பொழுது கர்த்தருடைய மகிமையான ஆலோசனைகள், மகிமையான வார்த்தைகள், ரேமா வார்த்தைகள், தீர்க்கதரிசன வார்த்தை, அந்தந்த நேரத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை கர்த்தர் வெளிப்படுத்தி வாழ்க்கை இருக்கிற குறைவுகளை நிறைவாக மாற்றுகிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. ஸோ மகிமை வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஆலயத்துக்கு வரும்போதும் தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஜெபத்தின் ஊடாக, ஆராதனை ஊடாக, செய்திகள் ஊடாக கர்த்தர் தம்முடைய மகிமை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அந்த மகிமை வெளிப்பட என்னே அறியாமல் வாழ்க்கை இருக்கிற குறைவுகள் எல்லாம் நிறைவாக மாறிக்கொண்டே தான் இருக்கிறது. பிரைஸ் எல்லாம். ஆமென். பாருங்க, இயேசு கிறிஸ்து மூலமாக கர்த்தர் அந்த நாட்களில் தம்முடைய மகிமை வெளிப்படுத்தினார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். இந்த அப்போஸ்தலர் பேதுரு மூலமாக ஒரு பிறவி சப்பானி சுகமாக்கப்படுகிறார். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் இந்த சுகமாக்கப்பட்ட அந்த சப்பானி சுகமாக்கி விட்டு அப்போஸ்தலர் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எங்களுடைய தேவனாக நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாக இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தினார். எப்படி மகிமைப்படுத்தினார்? மத்திய புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 7, 8, 1, 2 வசனங்கள் பாருங்க. அந்த மகிமை வெளிப்படுச்சுன்னா வாழ்க்கைக்கிற குறைவுகள் நிறைவாகிறது. அப்போ என் வாழ்க்கைக்கிற குறைவுகள் நிறைவாக்கப்படணும், மகிமை வெளிப்படணும், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படணும். அந்த மகிமை வெளிப்பட்டு விட்டால் என் வாழ்க்கைக்கிற எல்லா குறைவுகளும் நிறைவாக மாறி விடுகிறது. மத்திய புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 7, 8 வசனங்கள் பாருங்க, தெரிஞ்ச ஒரு வசனம். உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குமாரனாக அந்த பூமியில வருகிறார், குமாரனாக அந்த பூமியில ஊழியம் செய்கிறார்.
அந்த குமாரனுடைய ஊழியத்தின் மூலமாக, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவாகிய தேவனுடைய நாமம் அங்கே மகிமைப்படுத்தப்படுகிறது. இங்கே என்ன நடக்கிறது? ஒரு திமிர்வாதக்காரன் அவங்க கொண்டு வரப்படுகிறான். இயேசு அந்த திமிர்வாதக்காரனுக்காக ஜெபிக்கிறார். அந்த ஜெபித்து ஒரு சுகத்தை கொடுக்கிறார். ஒரு சுகமளிக்கிற அபிஷேகம் கிறிஸ்துவின் மூலமாக அந்த திமிர்வாதக்காரனுக்குள்ளே புறப்பட்டு போகிறது. அந்த சுகமளிக்கிற அபிஷேகத்தின் மூலமாக சுகமடைந்த அந்த திமிர்வாத பார்த்த ஜனங்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா! ஒரு சுகமளிக்கிற அபிஷேகம், ஒரு ஹீலிங் அனாயிட்டிங், கர்த்தர் கிறிஸ்து மூலமாக வெளிப்பட்ட ஒரு சுகமளிக்கிற அபிஷேகம் கர்த்தர் பிதாவாகிய தேவனுடைய நாமத்துக்கு மகிமை கொண்டு வந்தது. ஆமென். ஒவ்வொரு முறையும் இயேசு மூலமாக வெளிப்பட்ட அந்த அற்புதங்கள் மூலமாக, அடையாளங்கள் மூலமாக, அந்த கிரியைகள் மூலமாக பிதாவாகிய தேவனுடைய நாமம் மகிமைப்படுத்தப்பட்டது. ஹல்லேலூயா! அதுதான் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் பேதுரு சொன்னார், பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை மகிமைப்படுத்தினார். எப்படி மகிமைப்படுத்தினார்? அற்புதங்கள் ஊடாக, அடையாளங்கள் ஊடாக, கிரியைகள் மூலமாக, சுகமளிக்கிற அபிஷேகத்தின் மூலமாக, குமாரன் மூலமாக பிதாவாகிய தேவனுடைய நாமம் மகிமைப்படுத்தப்பட்டது. கர்த்தருக்கு சொல்லணும் பாருங்க. லூக்கா புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 16ஆவது வசனம், தெரிஞ்ச வசனம். லூக்கா 7:16 எல்லாரும் பயமடைந்து மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றி இருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தி மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்க. ஏன் அந்த காரியத்தை அவ்வளவு பெரிய வார்த்தை அவங்க கோட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த 400 விதவை மகன் தூக்கி கொண்டு போகிறார். மரித்து போன ஒரு வாலிபனை தோளின் மேல் சுமந்து கொண்டு தூக்கி கொண்டு போகிறார்கள். இதிலிட்டு வந்த இயேசு அந்த பாடியை தொட்டு அந்த வாலிபனை எழுந்திரு என்று சொல்லி ஒரு சின்ன ஜெபத்தை எடுத்த பொழுது மரித்து போன வாலிபனுக்குள்ளே மறுபடியும் ஜீவன் வந்து விட்டது. ஹல்லேலூயா! ஒரு பக்கம் ஹீலிங் அபிஷேகம், சுகமளிக்கிற அபிஷேகம் புறப்பட்டு சென்று ஜனங்களை சுகமாக்கி அங்கே பிதாவுக்கு தேமம் மகிமைப்பட்டது. மறுபக்கம் மரித்து போன அந்த வாலிபனுக்குள்ள மறுபடியும் ஜீவனை கர்த்தர் உண்டு பண்ணி பிதாவாகிய தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். ஹல்லேலூயா! அந்த வசனம் சொல்லுங்க, என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார். தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார். பிதாவாகிய தேவனை எப்படி தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார்? கிறிஸ்துவின் மூலமாக, தம்முடைய குமாரன் மூலமாக பிதாவாகிய தேவன் தம் ஜனங்களை சந்தித்தார். இன்றைக்கு நம்மளை சந்திச்சிருக்கிறாரா? சந்திச்சிருக்கிறார். எதுக்கு சந்திச்சிருக்கிறாரு? அவருடைய நாமம் மகிமைப்பட. தேவன் தமது ஜனங்களை அன்றைக்கு குமாரன் மூலமாக சந்தித்தது போல இன்றைக்கும் அவர் உங்களோடு கூட என்னையும் அவர் சந்தித்திருக்கிறார். நம்மளுமாகவும் இந்த பட்டணத்து ஜனங்களுக்குள்ளே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக. ஆமென். அன்று கிறிஸ்து மூலமாக அவர் செய்த அற்புதத்தின் மூலமாக, ஒரு ஊழியத்தின் மூலமாக பிதாவுடைய நாமம் மகிமைப்படுத்தப்படுது. இன்று நம்மூலமாக கிறிஸ்து செய்கிற அற்புதங்கள் அடையாளங்கள் மூலமாக கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படும்படியாக கர்த்தர் உங்களை என்ன தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். உங்கள் தெருவில், உங்கள் வீதிகளில், பட்டணத்தில், உங்கள் சொந்த குடும்பத்தில் நீங்கள் தான் அந்த பாத்திரமாக இருக்கிறீர்கள். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதற்கு கர்த்தர் உங்களை தான் தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். ஆமென். என் மூலமாக, நம் மூலமாக, நம் குடும்பத்திலே கர்த்தர் நாமம் மகிமைப்பட வேண்டும். நம்ம தெருக்களிலே கர்த்தர் நாமம் மகிமைப்பட வேண்டும். வாழ்க்கை நிலைகளுக்குள்ளே, இந்த பட்டணத்திலே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதற்காக கர்த்தர் நம்மளை பிரித்தெடுத்து ஒரு ஆலயத்தில் வைத்து நம்மளை ஆசிரித்து வருகிறார். ஹல்லேலூயா! தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் அவருடைய நாமம் மகிமைப்படுவதற்காக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. குமாரன் மூலமாக செய்கிற அற்புதங்கள் மூலமாக, அதிசயங்கள் மூலமாக, பிரசங்கத்தின் ஊடாக கர்த்தர் பிதாவாகிய தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டு கொண்டே இருந்தது. இப்போ மகிமை வெளிப்படுகிற பொழுதெல்லாம் அங்கே குறைவுகளும் நிறைவாகிறது, அவருடைய நாமமும் மகிமைப்படுத்தப்படுகிறது. நம் வாழ்க்கையிலையும் கர்த்தர் ஏற்ற நேரத்தில் தம்முடைய மகிமை வெளிப்படுத்துவார். அற்புதங்கள் மூலமாக, அடையாளங்கள் மூலமாக, தீர்க்கதரிசன வார்த்தைகளின் ஊடாக, ஜெபத்தின் ஊடாக, ஆராதனை ஊடாக, அந்த ரேம வார்த்தைகளின் ஊடாக தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் தம்முடைய மகிமை விளங்க பண்ணி அவர் நம்மளை ஆசீர்வதிக்க, நம்ம குறைவில் நிறைவாக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென்னு சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா! சரி, இன்னைக்கு சாயங்கால வேளையில் ஒரு 3 விஷயத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த மகிமையை குறித்து அநேக காரியங்கள் இருந்தாலும் மகிமையை குறித்து தியானிப்பதற்கு அநேக சத்தியங்கள் உண்டு, அநேக காரியங்கள் உண்டு. என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டு என் வாழ்க்கையில் காணப்படுகிற குறைவுகள் நிறைவாக்கப்படுவதற்கு, அந்த மகிமையை நான் பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு எளிதான லகுவான ஒரு சத்தியம், ஒரு 3 சத்தியத்தை சாயங்கால வேளை நம்ம தியானித்து நாம் ஜெபித்து நம்ம ஆஸ்வதிக்கப்பட போகிறோம். ஆமென். நான் ஏற்கனவே சொன்ன மகிமை வெளிப்பட்டால் குறைவுகள் நிறைவாக மாறும். மகிமை வெளிப்படணும். கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டுச்சுன்னா, கிறிஸ்துவின் மகிமை வெளிப்பட்டுச்சுன்னா, அது எப்பேற்பட்ட குறைவாக இருந்தாலும் அது நிறைவாக மாறிவிடும். பொருளாதார பிரச்சனையாக இருந்தாலும்,
சரீர பிரச்சனைகளாக இருந்தாலும், ஆவிக்குரிய பிரச்சனைகளாக இருந்தாலும், எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும், எந்த குறைவாக இருந்தாலும், கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டு விட்டால் அந்த மகிமை உங்களை குறைவோடு இருக்க விடாது. அந்த மகிமை உங்களை நிறைவுகளாய் மாற்றி ஆசீர்வதித்து விடும். ஆமென். அப்போ என்னுடைய வாழ்க்கையில் அந்த குறிப்பிட்ட எல்லைகளுக்குள்ளே கர்த்தருடைய மகிமை வெளிப்பட வேண்டும். கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டால் தான் நான் ஆஸ்வதமாக மாற முடியும், நான் நிறைவாக மாற முடியும். இப்போ கர்த்தருடைய மகிமை எனக்குள்ளே வெளிப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? யோவான் நற்செய்தி நூல் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் பாருங்க. நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் என்று சொல்லப்பட்டு, இந்த மகிமை வெளிப்படுவதற்கு என்ன கண்டிஷன் என்று சொன்னால், முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் ஒன்றாய் இருக்கிறது போல நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய சீஷர்களும் அவர்களும் நம்முடைய திருச்சபைய மக்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறேன். நல்லா கவனிங்க, எங்கே ஒரு மனம் இருக்கிறதோ, ஒன்னஸ் இருக்கிறதோ, அங்கே மகிமை வெளிப்படுகிறது. எங்கே ஒரு மனம் இருக்கிறதோ அங்கே கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிறது, கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிறது. ஒரு மனம் இருக்கிற இடத்துல கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டு அங்கே இருக்கிற எல்லா குறைவுகளும் நிறைவாக மாறுகிறது. அப்போ மாற்றி சொல்கிற, எங்கே ஒரு மனம் இல்லையோ அங்கே குறைவுகள் இருக்கும். எங்கே ஒரு மனம் இல்லையோ அவள் தொடர்ந்து போராடி கொண்டு இருப்பார்கள். எங்கே ஒரு மனம் இல்லையோ அவள் ஆசீர்வாதம் தாமதமாகும். ஹல்லேலூயா. சொந்த குடும்பத்தில் ஒரு மனம் இருக்குதா? கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒரு மனமாக இருக்கிறீங்களா? பேரண்ட்ஸ் பிள்ளைகளாக ஒரு மனமாக இருக்கிறீர்களா? சபைகளுக்குள்ள ஒரு மனத்தை நீங்கள் காத்துக்கொள்கிறீர்களா? தேவதாசன் குடும்பத்தோடு ஒரு மனமாக நீங்கள் இருக்கிறீர்களா? ஒரு வாழ்க்கையில் ஒரு மனம் இருந்தால் ஒரு வாழ்க்கையில் எல்லா குறைவுகளும் கர்த்தருடைய மகிமை விலக பண்ணி நிறைவாக மாற்றி விடுவார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஒரு மனம் ரொம்ப அவசியம். பரலோக தேவன் அதை விரும்புகிறார். குடும்பத்துக்குள்ளே, சபைகளுக்குள்ளே, வாழ்க்கை நிலைகளுக்குள்ளே எங்கே ஒரு மனம் இருக்கிறதோ அங்கே கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிறது. எங்கே கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிறதோ அங்கே குறைவுகள் இருக்கிறதுல அங்கே நிறைவு வந்து விடுகிறது. ஆமென். இப்போ ஒரு மனம் அப்படிங்கிறது நாம் நினைக்கிற சாதாரண விஷயம் அல்ல, அது ஆவிக்குரிய காரியம். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு மனம் என்பது ஆவிக்குரிய காரியம். ஆவிக்குரிய காரியம் எங்கே கிடைக்கும்? ஆவில தான் கிடைக்கும். மாம்சத்தில் கிடைக்காது, சுயத்தில் கிடைக்காது, உலகத்தில் கிடைக்காது. ஸோ ஒரு மனம் அப்படிங்கிறது ஸ்பிரிச்சுவல், ஆவிக்குரிய காரியம். அதுக்கு ஒரு விலைக்கரியம் இருக்கிறது, அதுக்கு ஒரு விலைக்கரியம் இருக்கிறது. அது சும்மா வராது. அது ஒரு விலைக்கரியம் செலுத்தி ஜெபித்து அதில் அந்த ஒரு மனத்தினால் வருகிற ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு வெளிச்சம் தேவையாக இருக்கிறது, வெளிப்பாடுகள் தேவையாக இருக்கிறது. அதுக்கேற்ற வேத வசனத்துடைய வெளிச்சம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. இந்த வேத வசனத்தின் மூலமாக வெளிப்பட்டு வருகிற அந்த வெளிச்சத்தை வெளிப்பாடு பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் தான் தங்கள் சொந்த வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, சபைகளிலே ஒரு மனத்தை காத்துக்கொள்ளுகிறார்கள். ஹல்லேலூயா. இல்லவன பிரிந்து விடுகிறார்கள். மாம்சத்தில் வெளிப்படுகிறவர்கள், சுயத்தில் வெளிப்படுகிறவர்கள் எளிதாக லகுவாக குடும்பத்தை விட்டு, உலகப்பிரமான குடும்பத்தை விட்டு, சொந்த குடும்பத்தை விட்டு, ஆவிக்குரிய குடும்பமாகிய சபையை விட்டு எளிதாக பிரிக்கப்படுவதற்கு காரணம் இந்த ஒரு மனத்தை குறித்தான ஒரு வெளிச்சம், வெளிப்பாடு இல்லாத பிள்ளைகள், கிறிஸ்து குழந்தைகளாக இருக்கிறவர்கள் அந்த ஒரு மனத்தை விட்டு எளிதாக லகுவாக பிரிக்கப்பட்டு போய் விடுகிறார்கள். தங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து குறைவோடு வாழ்வதற்கு ஒரு முக்கியமான காரணம். ஆமென். நான் பேசும்போதே கொஞ்சம் உங்கள் மனசில் நான் விசுவாசிக்கிறேன், ஆவினை உணர்த்துவார். உன் வாழ்க்கையில் வர குறைவுகளுக்கு முதலாவது காரணம் ஒரு மனம் இல்லாவிட்டால் குறைவுகள் இருக்கும். ஏன்னா தேவனுடைய இருதயம் எங்கே இருக்குன்னா ஒரு மனத்தில் இருக்கு. இது பரலோகம் விரும்புகிற ஒரு காரியம். பரலோகம் விரும்புகிற ஒரு, நம்ம ரொம்ப லகுவாக நினச்சிக்கோங்கள, ரொம்ப சிம்பிளான விஷயம். நான் பாருங்கள், நம்ம எது ரொம்ப சிம்பிளாக நினைக்கிறோமோ அதான் தேவனை போல மகாபெரிய விஷயமாக இருக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்கள் பாப். ஏவாழ்ச்சமாக ஒரு கனியை சாப்பிட்டா என்ன போகுதுன்னா கனியை சாப்பிட்டாங்க. ஆமாம் தானே? இந்த ஒரு கனியை சாப்பிட்டா என்ன பெருசாக ஒரு ஆப்பிள் பழம் சாப்பிட்றோம், ஒரு சாத்துக்குடி சாப்பிட்றோம், ஒரு வாழைப்பழம் சாப்பிட்றோம். அந்த மாதிரி கனியை வாங்கி சாப்பிட போகிறோம். சிம்பிளாக போய் கனியை வாங்கி பறித்து சாப்பிட்டுட்டான். அது சாதாரண விஷயமா இன்றைக்கி வரைக்கும் பெண்கள் கர்ப்பவேதனைப்படுறாங்க. ஹல்லேலூயா. சாதாரண விஷயமே இல்லை. 6000 ஆண்டுகள் ஆகி அந்த சாபம் முறிக்கப்படவில்லை. நம்முடைய பார்வையில் சிம்பிளாக இருக்கிற விஷயம் பரலோகத்தின் பார்வையில் மகா பெருசாக இருக்கிறது. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் அந்த ஒரு மனத்தை நீங்கள் டிஸ்டர்ப் ஆகியிருந்தா இன்றைக்கி மனம் திரும்புங்க. ஒரு மனத்தை காத்துக்கொள்வதற்கு ஒப்பு கொடுங்க. ஒரு மனம் ஒப்புரு வாங்குவதற்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். மனம் திரும்புவதற்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு மனம் பொருந்துகிற பொழுது, ஒரு மனமாய் நீங்கள் வாழ அர்ப்பணிக்கிற பொழுது உங்கள் வாழ்க்கைக்கிற குறைவுகள் நிறைவாகும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. சண்டை போடுறது ரொம்ப ஈஸி, சமாதானம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நான் மறுபடியும் சொல்கிறேன், சண்டை போடுறதுக்கு 1 நிமிஷம் போதும், 60 செகண்டு போதும். ஆனால் சமாதானம் பண்ணுறதுக்கு பல நாட்கள் ஆகிடும். கவனித்து பாருங்கள். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காரியம். ஏன்னா தேவன் அதை விரும்புகிறா. ஸோ ஒரு மனம் இருக்கிற இடத்துல தான்
மகிமை இருக்கிறது. மகிமை இருக்கிற இடத்துல தான் குறைவுகள் நிறைவாக மாறுகிறது. ஆமேன், ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே சொன்ன அந்த ஒருமனதை பெற்றுக்கொள்வது அது ஒரு ஸ்பிரிச்சுவலான விஷயம், அது ஆவிக்குரிய காரியம். அதுக்கு ஒரு விலைக்கரம் செலுத்த வேண்டி இருக்கிறது. ஜீசஸ் சொல்றாரு பாருங்க, யோவான் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 41வது வசனம். மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. நான் மனுஷரால் மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. பாருங்க, அப்போ மனுஷரால் மகிமையை ஏற்றுக்கொண்டா ஒரு மனம் டிஸ்டர்ப் ஆகும். மனுஷகிட்ட என்ன புகழ்ச்சியை எதிர்பார்த்தீங்களா, மற்ற மனிதர்கள் என்னை ஹானர் பண்ணணும், மற்ற மனுஷர்கள் என்னை ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்காகவே நம்ம வாழ்வோம் என்று சொன்னால், கர்த்தரை புறமே தள்ளிவிட்டு அவருடைய சித்தத்தை புறமே தள்ளிவிட்டு மனிதர்களுக்காக மனிதனுடைய அந்த புகழ்ச்சியை பெற்றுக்கொள்வதற்காகவே நம் காரியங்களை செய்வோம் என்று சொன்னால், மனிதர்கள் மூலமாக வருகிற மகிமையை ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் அங்கே ஒரு மனம் டிஸ்டர்ப் ஆகும். ஆமேன், அல்லேலூயா. கொஞ்சம் சத்தியத்தை புரிஞ்சுக்கோங்க. சத்தியத்தை மறியவர்கள் சத்தியம் உங்களை விடுதலையா. இப்போ குறைவுகள் நிறைவாக்கப்படணும், அதான் சத்தியம். ஏன் குறைவுகள் வருகிறதுனா, எங்கே ஒரு மனம் டிஸ்டர்ப் ஆகுது. ஒரு மனம் டிஸ்டர்ப் ஆகுது. ஏன் ஒரு மனம் டிஸ்டர்ப் ஆகுதுன்னா, எங்கேயோ புகழ்ச்சியை விரும்புகிறோம், மனுஷனை என்ன ஹானர் பண்ணணும், மனுஷனை கனம் பண்ணணும் அப்படின்னு. அது தப்பு கிடையாது. ஏன்னா நமக்கு சரியாக வாழ்ந்தால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கனம் தேடி வரும். நம்ம உண்மையாக உத்தமாக வாழ்ந்தால் ஆட்டோமேட்டிக்காக மனுஷன் நம்மளை புகழுவார்கள், கனப்படுத்துவாங்க. அதுக்கு அவசியமே இல்லை. ஆனால் அதை நம்ம விரும்பக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அதே மாதிரி நம்ம கவனம் வைக்கக்கூடாது. அதுக்காகவே நம்ம காரியங்களை செய்யக்கூடாது. சின்ன ஒளியுமோ பெரிய ஒளியுமோ கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதற்காக தான் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. எந்த ஒரு காரியத்தையும் மனிதர்களுக்காக நம்ம செய்ய முடியாது. எல்லாமே கர்த்தருக்காக செய்யணும். நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படும்படியாகவே செய்ய கடவுள் என்று சொல்லி புதிய ஏற்பாட்டில் நமக்கு கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். எந்த ஒளித்தை செய்தாலும் என்ன காரியத்தை செய்தாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில எதையுமே மனுஷனுடைய புகழ்ச்சிக்காக செய்யாதிருங்கள், மனிதனை கனம் பண்ண வேண்டும் அப்படிப்பட்ட உணர்வோடு செய்யாதிருங்கள். எதை செய்தாலும் என் மூலமாக என் தெய்வத்துடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி அப்படிப்பட்ட உணர்வோடு கூட நீங்க காரியத்தை செய்யுங்க. அங்கே ஒரு மனம் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் பாருங்க. 5:44. தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவரால் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்? அந்த பரிசேயர்களை குறித்தும் யூதர்களை குறித்தும் ஆண்டு பேசிக்கிட்டே இருக்கிறார். அந்த யூதர்கள் எப்படின்னா, தேவன் ரெண்டாவது, அவங்களுக்கு மனுஷன் தான் ஃபர்ஸ்ட், இந்த உலகம் தான் ஃபர்ஸ்ட். அதான் பரிசேய ஆவி, அதான் யூதர்களுடைய ஆவி, அதான் சதுசேயருடைய ஆவி. ஆனால் தம்முடைய மக்கள், தம்முடைய சீஷர்கள் முதலாவது யாருடைய மகிமையை தேடணும்? கர்த்தருக்கு மகிமையை செலுத்துகிற பிள்ளைகளாக மாற வேண்டும் என்பதற்காக தான் சிலுவிலே கர்த்தர் நமக்காக ரத்தத்தையே சிந்தினார். ஆனால் அந்த பரிசேயர்கள் அப்படி அல்ல, சதுசேயர்கள் அப்படி அல்ல, யூதர்கள் அப்படி அல்ல. அவர்களுக்கு யார் முக்கியம்னா, இந்த உலகம் தான் முக்கியம், மனுஷர்களுக்கு தான் முக்கியம். அதனால தான் வசனம் சொல்கிறது, தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை நீங்கள் தேடாமல் ஒருவரால் ஒருவர் வருகிற மகிமை ஏற்றுக்கொள்கிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீங்க? அப்படி ஒரு மனுஷன் இருதயம் போய்விட்டால் அது தேவனை விசுவாசிப்பதை நிறுத்தி விடுகிறார்கள். சே, எவ்வளோ பயங்கரமான சத்தியம், கொஞ்சம் கவனிங்க. அல்லேலூயா. ஒருவேளை எங்கள் குழந்தை புதுசாக சர்ச்சைக்கு வந்திருந்தால் ஒரு வார்த்தை சொல்கிறேன், கண்டிப்பாக உங்கள் கர்த்தருடைய மகிமையினால உங்கள் குறைவுகள் நிறைவாக மாற்றப்படும். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அதில் மாற்றுக்கிறதே இல்லை. ஸோ புதிய மக்களுக்கு, கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகளுக்கு நான் பேசுகிறேன். கர்த்தர் என்ன சொல்லுகிறார்னா, மனுஷனால் தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாம உலகத்தின் மூலமாக மனுஷன் மூலமாக வருகிற மகிமை தேட ஆரம்பித்து விட்டால் அவள் தேவனை விசுவாசிப்பதை நிறுத்தி விடுகிறார்கள். விசுவாசமே பாதிக்கப்பட்டு விடுகிறது, விசுவாசமே ஸ்பாயிலாகி போய் விடுகிறது. ஏன்னா மனுஷன் மூலமாக வருகிற மகிமை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறதுனால தேவனிடத்துல வருகிற அந்த மகிமை ஸ்டாப் ஆகி விடுகிறது. ஆமேன். அதனால தான் கர்த்தர் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார், நீங்கள் மனுஷனால் வருகிற மகிமையை தேடாம மீட்கப்பட்ட பிள்ளைகள், அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள், கர்த்தருக்காக வாழ்த்தங்கள் அர்ப்பணிக்கிற பிள்ளைகள், தேவனுக்காகவே காரியங்களை செய்யுங்கள். ஆமேன். அல்லேலூயா. கொஞ்சம் லகுவா இருக்கா கஷ்டமா இருக்கா? லகுவா இருக்கா கஷ்டமா இருக்கா? நீ லகு வந்தாலும் பரவாயில்ல, கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, இது சொன்னது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். இது நற்செய்தி, யோவான் நற்செய்தியில் சொல்லப்பட்ட எளிய சத்தியம். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடுங்கள், தேடுங்கள். ஒரு மனத்தை காத்துக்கொள்வதற்கு கவனமாக இருங்கள். குறைவுகள் நிறைவாக்கப்படுவதற்கு கவனமாக இருங்கள். மனுஷனால் வருகிற மகிமையை ஏற்றுக்கொள்ளாதிருங்கள். தேவன் கர்த்தருக்கு முன்பதாக உண்மையாக வாழ்வதற்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் குறைவுகள் வந்தாலும் அது கர்த்தர் நிறைவாக மாற்றி ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ மனுஷனால் வருகிற மகிமையை கர்த்தர் அவங்க நீங்கள் உண்மையாக வாழுகிற பொழுது மனுஷன் கனம் பண்ணுவாங்க. அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் போட்டு போயிட்டே இருக்கணும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருக்கணும். உண்மையாக வாழுகிற பொழுது நிச்சயமாக மனுஷன் நம்மளை ஹானர் பண்ணுவாங்க, ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, கனம் பண்ணுவாங்க. அது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டு அந்த மகிமை கர்த்தருக்கு கொடுத்து விட்டு நம்ம தொடர்ந்து நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு இடத்துல போய் ஸ்டக் ஆகிடக்கூடாது. ஆமென்னு சொல்லுங்க பார்ப்போம்.
மனுஷன் மூலமாக வருகிற அந்த எனக்கு அதை நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடாது. தொடர்ந்து நம்ம கடமையை செய்து கொண்டே இருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். அதே யோவான் நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 18வது வசனம். சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான். சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான். தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மை உள்ளவனாக இருக்கிறான். அவனிடத்தில் அநீதி இல்லை. வசனம் புரியுதா உங்களுக்கு? சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடிக்கொள்கிறான். அனுப்பின பிதாவாகிய தேவனால் அனுப்புவிக்கப்பட்டவர் குமாரனாகிய கிறிஸ்து. ஸோ அந்த கிறிஸ்து தன் வாழ்நாள் முழுவதும் பிதாவை பிரியப்படுத்துவதில் கவனமாக இருந்தார். பிதாவுக்கு பிரியமானதை நான் செய்கிறபடியால் அவரை தனியே இருக்க விடவில்லை என்று சொல்லி அவர் பேசியிருக்கிறார். இவர் உண்மையுள்ளவராக இருந்தார். காரணம் என்ன? சுயமாய் பேசாமல், சுய மகிமையை தேடாமல், தன் அனுப்பின பிதாவுக்கு பிரியமாக வாழ்வதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை அர்ப்பணித்திருந்தது போல திருச்சபையானது தன்னை முழுவதுமாக கிறிஸ்துவுக்கு தங்களை அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா. இப்போ சுய மகிமையை தேடாமல் கிறிஸ்துவின் மகிமைக்காக வாழ்வதற்கு நீங்களும் நானும் நம்மை அர்ப்பணித்து கொள்ள வேண்டும். அப்படி அர்ப்பணித்து கொண்டால் அங்கே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும், கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டு விட்டால் குறைவுகள் நிறைவாக மாற்றப்பட்டு விடும். புரிஞ்சுங்க? ஆமென்னு சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. சுயமாய் பேசுகிற வார்த்தையில் உண்மை இருக்கும், வாழ்க்கையில் உண்மை இருக்காது. நான் திரும்ப சொல்கிறேன், சுயமாய் பேசுகிறவருடைய வார்த்தையில் உண்மை இருக்கும், வாழ்க்கையில் உண்மை இருக்காது. தன்னை அனுப்பினுடைய மகிமை தேடுகிற வாழ்க்கையில் உண்மை, வார்த்தையிலும் உண்மை இருக்கும், வாழ்க்கையிலும் உண்மை இருக்கும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளை கொஞ்சம் கவனிங்க. இந்த ஊழியம் செய்கிற பிள்ளைகள், சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரியோ, யூத் மினிஸ்ட்ரியோ, இது ப்ரேயர் மினிஸ்ட்ரியோ செய்கிற பிள்ளைங்க வார்த்தையிலும் உண்மையாக இருங்க, வாழ்க்கையிலும் உண்மையாக இருங்க. ஆமென். உங்கள் வார்த்தையிலும் இந்த ஆல்டர் வந்துச்சு மைக்காச்சுன்றதுக்காக நம்ம அப்படி என்ன பண்ண முடியாது, பெருசாக பேச முடியாது. கொஞ்சம் பயத்தோடு நடுக்கத்தோடு வார்த்தையிலும் நம்ம உண்மையாக இருக்கணும், வாழ்க்கையிலும். புருஷங்கிட்ட சண்டை போட்டு வந்து எல்லாம் சமாதானம் இருங்கள் ஃபயர்லாம் சொல்ல பேச முடியாது. அல்லேலூயா. முதல்ல போய் என்ன பண்ணிடுங்க, ஒப்புரவாயிடுங்க. இங்கே வந்து ஃபயர்லாம் கத்த முடியாது. உங்கள் பர்சனல் லைஃப் எப்படி இருக்குது அதை கொஞ்சம் பாருங்கள். வாழ்க்கை எப்படி இருக்குது, உங்கள் இருதயம் எப்படி இருக்குது, ஒப்புரவாக இருக்கிறீங்களா, சமாதானமாக இருக்கிறீங்களா? அங்கே தான் மகிமை இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அங்கே மகிமையால் இறந்திருந்தா இது ஜஸ்ட் ஒரு வெளிப்படுத்த ஒரு இடம் தான். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். நீயோ ஜெபம் பண்ணும்போது அந்தரங்கத்தில் பிரவேசித்து, அந்த அறை வீட்டுக்குள் பிரவேசித்து அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதாவை நோக்கி நீ ஜெபம் பண்ணு, அப்போது கர்த்தர் உனக்கு வெளியரங்கமாய் பலன் தருவா. அந்தரங்கத்தில் கரெக்டாக இருந்துட்டா, அந்தரங்கத்தில் நம்ம ஒரு மனமாக இருந்துட்டா, அந்தரங்கத்தில் நம்ம சரி செய்து கொண்டா, அந்தரங்கத்தில் நம்ம கர்த்தருக்கு மகிமையை கொடுத்து விட்டால் வெளியரங்கமாய் கர்த்தரே பலன் தருவார், வெளியரங்கமாக கர்த்தரையை பயன்படுத்துவார். நம்ம சின்ன வார்த்தை பேசினா கர்த்தர் கிரியை செய்வதற்கு அனுக்கிரகம் செய்வார். கரணத்தை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் இருதயத்தை பார்க்கிறார். சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடி கொடுக்கிறார். அவ்வளோ வாழ்க்கைக்கு உண்மை இருக்காது. தன்னை அனுப்பினுடைய மகிமையை தேடுகிறவர்களோ அவ்வளோ இருதயத்தில் உண்மை இருக்கிறது. கர்த்தர் அந்த உண்மை இருக்கிற இடத்துல கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டுடுச்சுன்னா எல்லா குறைவுகளும் நிறைவாக மாறிவிடும். ஆமென். ஹல்லேலூயா. இன்னொரு அற்புதமான வசனம் பாருங்க, யோவான் புஸ்தகம், அதே யோவான் நட்சத்திரம் 8ஆம் அதிகாரம் 50வது வசனம். ஏதம் பாருங்க, எவ்வளோ மகிமையான ஒரு வேதம். தியானிக்க பொக்கிஷமாக வெளிப்பட்டு கொண்டே இருக்கு. யோவான் 8:50 நான் எனக்கு மகிமையை தேடுகிறதில்லை, நான் எனக்கு மகிமையை தேடுகிறது இல்லை, அதை தேடி நியாயந்திருக்கிற ஒருவர் இருக்கிறார். என்ன சொல்றார் ஜீசஸ்? நான் எனக்கு மகிமையை தேடுகிறது. ஏன் அப்படி சொன்னாரு? பரிசையில் அப்படி தேடினாங்க, யூதர்கள் அப்படி தேடினாங்க, சதுசேயர்கள் அப்படி தேடினாங்க. அவரை போல் நான் இருலப்பா, நான் கிரைஸ்ட், நான் குமாரனாகிய தேவன், நான் எனக்கு மகிமை தேடுகிறது இல்லை, பட் என்னை அனுப்பின பிதாவுக்கு மகிமையை நான் என்ன செய்கிறேன்? தேடுகிறேன். நான் சுயமாய் பேசவில்லை, நான் சுயமாய் ஒன்றும் சொல்லவில்லை. நான் என்ன பேச வேண்டியது என்னதென்றும், நம்ம உபதேசிக்க என்னது என்றும் பிதாவாகிய தேவனே எனக்கு கட்டளையிட்டார் என்று சொல்லி இதே யோவான் நட்சத்திரம் கர்த்தர் பேசியிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கிறிஸ்துவுக்கு மகிமை கொண்டு வரும்படியாக நம்ம குடும்பத்திலும் சபையிலும் சமுதாயத்திலும் வாழும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம மறுபடியும் சொல்கிறேன், நம்ம குடும்பத்திலும் சபையிலும் சமுதாயத்திலும் கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகும்படி வாழும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு மனத்தை காத்துக்கொள்ளுங்கள். உங்கள் ஒரு மனத்தை காத்துக்கொள்ளுங்க. சண்டை போடுறது ஈஸி, ஒரு மனம் கெட்டு போயிடும். ஒரு மனம் கெட்டு போச்சுன்னா மகிமை போயிடும். மகிமை போயிடுச்சுன்னா ஒரு ஆஸ்வாதையும் பார்க்க முடியாது. வருஷ கணக்காக காத்திருப்பீங்க, வருஷ கணக்காக வெயிட்டிங் லிஸ்ட்டில் ஆர்டர் போட்டுடுறா. ஏன் அநேகர் கர்த்தர் வெயிட்டிங் லிஸ்ட்டில் போடுறாருன்னா எளிதாக சண்டை போட்டுடுறாங்க, எளிதாக 2 வார்த்தை பேசிட்டு போயிடுறாங்க, எளிதாக தூசிச்சுட்டு போயிடுறாங்க, ரொம்ப சிம்பிளாக சம்பந்தம் எடுத்துக்கிறாங்க. ஆண்டு சிம்பிளாக ஆஸ்பத்திரி ஹோல்ட் பண்ணி வச்சிடுறாரு. புரிஞ்சவங்களுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே எனக்கு கிருபைச்சீங்க. அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் பிளஸிங் வரல உங்களுக்கு? ஏன் காலம் டிலே ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? சிம்பிளாக ஒரு மந்த்துக்கு எடுத்துட்டீங்க, ஒரு மந்த் தூரம் போயிட்டீங்க. கர்த்தர் மனம் திரும்பணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் மனம் திரும்பிட்டேன், இன்னைக்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டுவா.
தாவீது எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சான், ஆனா நாத்தான் தீர்க்கதரிசி உணர்த்தப்பட்ட பொழுது இம்மிடியேட்டா சரண்டர் ஆனார். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். இம்மிடியேட்டா அன்றைக்கு அப்பொழுதே அந்த தாவீது தன்னை தாழ்த்தி கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்புவதற்கு தன் அர்ப்பணித்தபடினால் அவ்வளோ பெரிய பாவம் செய்திருந்தாலும் தாவீதின் தேவன் அவரை இரக்கம் பாராட்டி அவர் பாவத்தை மன்னித்து மறுபடியும் கர்த்தரை ஆசீர்வதித்தார். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அப்போ கர்த்தருடைய வார்த்தை நம்ம இறுதி நேரம் வந்து குத்துகிற பொழுது எதற்காக என்று சொன்னால் இம்மிடியேட்டாக மனம் திரும்புவதற்காக, இம்மிடியேட்டாக மனம் திரும்பி கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தகுதியுள்ள பாத்திரமாக மாறுவதற்காக, கர்த்தர் இம்மிடியேட்டாக நமக்கு இரக்கம் செய்வதற்காக தான் ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் எல்லா குறைவுகளும் நிறைவாக மாறுவதாக கர்த்தருக்கு நிச்சயமாக மாற்றுவார். ஆமேன். ஆனால் சண்டை போடாதீங்க. எல்லா குறைவுகளும் நிறைவாய் நிச்சயமாக மாறும். ஒரு மனத்தை காத்துக்கொள்ளுங்கள், ஐக்கியத்தை காத்துக்கொள்ளுங்கள். குடும்பத்திலும் சபையிலும் சமுதாயத்திலும் ஐக்கியத்தை காத்துக்கொள்ளுங்க, ஒரு மனத்தை காத்துக்கொள்ளுங்க. அங்கே தான் உங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது, அங்கே தான் உங்கள் குறைவுகள்லாம் நிறைவாக மாறுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் எனக்கு மகிமையை தேடுகிறது இல்லை. அப்படி தேடினா என்ன ஆகும்? உண்மை மிஸ் ஆகிடும், சுயம் வெளிப்பட்டுடும். சுயம் வெளிப்படுச்சுன்னா ஒரு மனம் டிஸ்டர்ப் ஆகிடும். ஒரு மனம் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா மகிமை டிஸ்டர்ப் ஆகிடும். மகிமை டிஸ்டர்ப் ஆகிடும். சபைக்கு ஏன் வருகிறேன்? கர்த்தருடைய மகிமையை பார்ப்பதற்காக, கர்த்தருடைய மகிமையை அனுபவிப்பதற்காக, கர்த்தருடைய மகிமையில களி கூறுவதற்காக தான் ஆலயத்துக்கே வருகிறேன். அந்த ஆலயத்தில் வந்துட்டு அந்த ஒரு மனத்தை நம்ம டிஸ்டர்ப் பண்ணிக்கிறது அது மதியீனமான காரியமாக மாறிவிடும். ஒரு நாள் ஒருபோதும் அதை செய்யாதபடிக்கு கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கிருபை பாராட்டுவாராக. அல்லேலூயா. கர்த்தர் ஏன் அந்த வார்த்தை ஆண்டு சொன்னார்னா, அது கொஞ்சம் 2-3 வருஷம் முன்னாடி பாருங்க. அதே யோவான் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 47 வாசிங்க. தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். நீங்கள் தேவனால் உண்டாயிராதபடியினால் செவி கொடாமல் இருக்கிறீர்கள் என்றார். பயங்கரமான வார்த்தை இல்லை அது? பயங்கரமான வார்த்தை இல்லை அது? தேவனால் உண்டானவர்கள் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடு. அப்படின்னா எப்படி மாற்றி சொல்றேன்? தேவனால் மறுபடியும் பிறந்தவர்கள், தேவனால் மீட்கப்பட்ட பிள்ளைகள், தேவனால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் தேவனுடைய வசனங்களுக்கு கட்டாயம் என்ன செய்கிறாங்க? செவி கொடுக்குறாங்க. அப்படி செவி கொடுப்பதே தங்கள் வாழ்க்கையுடைய பாக்கியமாக நினைக்கிறாங்க. நல்ல கவனிங்க. அப்படி செவி கொடுப்பதே தங்கள் வாழ்க்கையினுடைய பாக்கியமாக கருதுகிறார்கள். அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்ததுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்றாங்க. அதான் ரட்சிப்பின் அனுபவம், அதான் மீட்பின் அனுபவம். தேவனால் மறுபடியும் பிறந்த பிள்ளைகள் எப்பொழுது தேவனுடைய வசனம் பேசப்பட்டாலும் இம்மிடியேட்டா ஆபிரகாமை போல, கிறிஸ்துவ போல அதை ஏற்றுக்கொள்வதற்கும் செவி கொடுப்பதற்கும் கீழ்ப்படிவதற்கும் அவள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். அவள் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது. அவள் இருதயம் அப்படி பக்குவப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அது கர்த்தரே செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப தேவன் பேசுகிற வசனங்களுக்கு இமிடியேட்டா அதை ஏற்றுக்கொள்கிற நீங்க பக்குவம் இருந்துன்னா நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். ஆனா அடுத்த பின்பகுதி வசனம் சொல்வது, நீங்கள் இராதபடியினால் செவி கொடாமல் இருக்கிறீர்கள். கொஞ்சம் சில விஷயத்தை அப்படி நிறுத்தினாதான் அது விளங்கும். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். இந்த பரிசேயர்களும் சதிசேயர்களும் யூதர்களும் தேவனால் மறுபடியும் பிறக்கவில்லை. அவள் இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை. அவள் இயேசுவை மேசியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. கிறிஸ்து தங்கள் வாழ்க்கை அர்ப்பணிக்கவில்லை. அதனால இயேசு கிறிஸ்து வசனம் பேசப்பட்டாலும் இயற்கைக்கு அப்பாற்படுவதில் அவர் அற்புதங்களை செய்தாலும் அவர்கள் கிறிஸ்துவ வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை. மாறாக கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து விட்டார்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ வாங்க நம்ம கதைக்கு. சர்ச்சில், உங்கள் வீட்டில், உங்கள் கண்ணனுடைய வார்த்தைக்கு, மனைவியோட வார்த்தைக்கு, போதோட வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுத்தால் நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிற பிள்ளைகள். ஒருவேளை பக்கத்தில் கைப்பிடிங்க. நீங்கள் எப்படி இந்த வசனம் நல்லா பிடிச்சிங்க. யோவான் 8:47. கர்த்தருடைய வசனம் இருபுறமும் கருக்குள்ளப்பட்டு. ஒரு ஹீலிங் அபிஷேகம் தான் நானும் நினைச்சு வந்தேன். ஒரே வெட்டு குத்தா இருக்குது. அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் பாருங்க. அப்ப செவி கொடுக்கிற பிள்ளைகள் மறுபடியும் பிறந்திருக்கிற பிள்ளைகள். அவர்கள் ஒரு மனத்தை காத்து கொள்கிறார்கள். தெய்வ பயம் வாழ்க்கையில் இருக்கும். தேவனுக்கு அஞ்சி வாழ்வாங்க. அந்த சமானத்தை காத்துக்கொள்வதற்கு கவனமாக இருப்பாங்க. சமானத்தோடு வாழ்வதற்கு தங்களை அர்ப்பணிச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க மீட்பின் அனுபவத்தை பெற்ற பிள்ளைகள், ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள், அது பாக்கியமாக கருதுகிற பிள்ளைகள் தேவனால் உண்டாயிருக்கிறார்கள். பட் தேவனால் உண்டாயிராத பிள்ளைகள் ஒருவேளை அந்த நாமத்தை தரித்திருந்தாலும் அவள் செவி கொடுப்பதில்லை. ஆமென். அடுத்த வசனம் சொல்லுங்க. அப்படி பேசணுன்னே அவங்க சொல்றாங்க பாருங்க. அடுத்த வசனம். அப்பொழுது யூதர்கள். அப்பொழுது யாரு? ஒரு நிமிஷம் அந்த வசனத்தை கவனிங்க. அப்பொழுது யூதர்கள் யாரு? புறஜாதிகளா? அவருடைய இல்ல. யூதர்கள் புறஜாதிகளா? இல்ல. வேதத்தை அறிந்தவர்களா அறியாதவர்களா? அறிந்தவர்.
ஓல்ட் டெஸ்டமென்ட் தோராவை அறிந்தவர்கள், தீர்க்கதரிசிகளை அறிந்தவர்கள், கிறிஸ்து அது கர்த்தருடைய நாமத்தை தரித்த பிள்ளைகள், யூதர்கள் தான், பழைய ஏற்பாடு அறிஞ்ச பிள்ளைகள் தான். அந்த யூதர்கள் சொல்றாங்க இயேசு கிறிஸ்துக்கு பிரதியுத்தரமாக, உன்னை சமாரியன் என்றும் பிசாசு பிடித்தவன் என்று நாங்கள் சொல்லுகிறது சரிதானே என்றார்கள். இந்த பிரசங்கத்தை கேட்ட உடனே யார் கோவம் வந்துட்டு? நான் சொன்னேன்ல, யோவான் 8:47 அந்த வசனத்தை கேட்ட உடனே யார் கோவம் வந்துட்டு? யார் கோவம் வந்துட்டு? யூதர்களுக்கு கோவம் வந்துருச்சு. ஏன் கோவம் வந்துருச்சு? குற்றமுள்ள நெஞ்சம், அப்பா கரெக்டாக சொன்னீங்களே, குற்றமுள்ள நெஞ்சம் குறுகுறுக்குது. அந்த யோவான் 8:47 கேட்ட உடனேயே யூதர்கள் வாழ்க்கையில் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டாங்க. ஆண்டு அதை பற்றி கவலைப்பட்டாரா? ஆண்டு கவலைப்பட்டாரா? கவலைப்படலையே. ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அந்த வேடு பயங்கரமான வேடு. நீங்கள் இன்னும் இந்த 1 நிருபங்கள் 1 யோவான் புஸ்தகம் அங்கே வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்னும் அநேக இதுக்கு இணையான நிறைய வசனம் இருக்குது. தேவனால் யார் செவி கொடுப்பாங்க, யார் செவி கொடுக்க மாட்டார்கள் என்று சொல்லி, யார் கோதுமை யார் களை என்று சொல்லி நான் ஒரு 40 வசனத்தை எடுத்து வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட 30-40 வசனம் இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அந்த 1 யோவான் புஸ்தகத்தில் மாத்திரமே யார் கோதுமை யார் களைகள், யார் தேவனுடைய பிள்ளை யார் பிசாசின் பிள்ளைகள் என்று சொல்லி கிட்டத்தட்ட 30-40 வசனம் இருக்குது, 40 மெசேஜ் இருக்குது அதில். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மிகப்பெரிய டாபிக். நல்லா கவனிங்க. இங்கே அந்த டாப்பிக்கை கர்த்தர் பேசின உடனேயே அந்த யூதர்கள் பயங்கர டிஸ்டர்ப் ஆகிட்டு, ஏன்னா அவங்க நினச்சிக்கிட்டாங்க நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நாங்கள் தேவனாக உண்டாக இருக்கிறவர்கள், ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு முற்பிதாவாக இருக்கிறார்கள், நாங்கள் மோசே சீசர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு பெருமையிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் யூதர்கள். ஆனால் கர்த்தர் சொன்னார், ஜீசஸ் சொன்னார், அதெல்லாம் கரெக்டு. ஆனால் தேவனுடைய வசத்துக்கு செவி கொடுத்தாதான் நீ தேவனுடைய பிள்ளை. நீ எப்படி தான் தேவனுடைய வசத்துக்கு செவி கொடுக்காமல் போகிறாயோ, அதை ஏற்றுக்கொள்ளாமல் போகிறாயோ, அந்த ஒருமத்தை டிஸ்டர்ப் பண்ணி கொடுக்கிறாயோ, அப்பொழுது நீ தேவனை உண்டாயிருக்கிற பிள்ளை அல்ல, நீ வேறு பிள்ளையாக மாறிவிடுகிறாய் என்று சொல்லி அந்த சத்தியத்தை அங்கே தெளிவுபடுத்தி காண்பித்தார். அது விவரித்து காண்பித்தார். பட் ஆனால் அந்த யூதர்களுக்கு அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்வதற்கு மனம் மட்டும்தாலும் பரவாயில்ல, எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை பேசிட்டாங்க. அவருக்கு பிரதியுத்தரமாக உன்னை சமாரியன் என்றும் பிசாசு பிடித்தவன் என்று சொல்லுகிறது சரிதானே. யாராச்சும் சொந்த பாஸ்டரை பார்த்து பிசாசு பண்ணி சொல்ல முடியுமா? இன்னைக்கு 2026 ஒரு பெந்தகோஸ்த பாஸ்டரை பார்த்து, பாஸ்டர் நீங்கள் பண்ண பிரசங்கம் பிசாசு பிரசங்கம் பண்ண மாதிரி இருக்கு பாஸ்டர், அப்படி ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்ல முடியுமா? முடியாதுங்க, முடியாது. ஆனால் யூதர்கள் என்ன பண்ணிட்டாங்க? சொல்லிட்டாங்க. ஜீசஸை பார்த்து சொல்கிறாங்க. அந்த வார்த்தை சொன்ன உடனே இந்த மறுபடியும் பிறக்கணும், தேவனோட வசனத்துக்கு செவி கொடுக்கணுன்ற வார்த்தை ஜீசஸ் பேசின உடனே யூதர்கள் டிஸ்டர்ப் போயிட்டாங்க. ஏன்னா அவங்க மோசேக்கு செவி கொடுக்கிறவர்கள், ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு செவி கொடுக்கிறவர்கள், தச்சனுடைய குமாரன் என்று சொல்லி அற்பமாய் நினைத்தார்கள். கிறிஸ்து பெத்லகேமிலிருந்து ராஜாவாக வருவார், இவர் தச்சனுடைய குமாரனாக வந்திருக்கிறார், கலிலேயிலிருந்து வந்திருக்கிறார் என்று சொல்லி தங்களை பெருமைப்படுத்திக் கொண்டு அந்த ஜீசஸை அற்பமாக நினைச்சாங்க. அந்த பெருமையின் ஆவி அந்த யூதர்களுக்கு காணப்பட்டபடினால அந்த பெருமையின் ஆவி உள்ளவர்கள் ஜீசஸை பார்த்து சொல்றாங்க, நீ சமாரியன் என்றும் பிசாசு பிடித்தவன் என்று சொல்லுது சரிதானே என்று சொல்லி அவ்வளோ பயங்கரமான வார்த்தையை ஃபேஸ் டு ஃபேஸ் இயேசுக்கிட்டே பேசிட்டாங்க. இல்லைனா வேதத்தில் வாசிக்கும் போது ரொம்ப எனக்கு ஆண்டு கற்றுக் கொடுத்தார். ரொம்ப நான் ஃபீல் பண்ணேன். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். இப்படிலாம் பேசவே முடியாதுல்ல, இப்படிலாம் பேசவே முடியாது, அதுக்கு மனசே வராது. ஆனால் அவ்வளோ பேசுகிறாங்கன்னா அந்த யூதருடைய இருதயம் எவ்வளோ கடினப்பட்டிருக்கிறது. ஆமேன். அப்போ நல்லா கவனிங்க, ஒருத்தருடைய இருதயம் கடினப்பட்டு விட்டால் இவ்வளோ பெரிய கடினமான வார்த்தைகளை பேசுவதற்கும் அவள் தயங்குவது இல்லை. அல்லேலூயா. பொதுவாக கணவன் மனைவிக்கு சண்டை வரும்போது அந்த ஹார்ட் எப்படியா மாறிடும்? ரொம்ப ஹார்ஷாக மாறிடும். ஒரு நாளுக்கு சில ஆண்டுகளுக்கு முன்பதாக, ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்பதாக ஒரு சகோதரி, நல்லா எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ஏதோ ஹஸ்பண்ட் வைப்பில் சின்ன வாக்குவாதம், சின்ன சண்டை. பட் அந்த கோபத்தில் ஹஸ்பண்ட் பேசக்கூட வார்த்தையை பேசிட்டு இருக்கிறார். கோபத்தில் நல்லா ஹஸ்பண்டை நேசிக்கிறவங்க, அந்த ஹஸ்பண்ட் நல்லா அன்பாக இருக்கிறவங்க, பாசமாக இருக்கிறவங்க, ஒரு நேசிக்கிற பிள்ளைகள். பட் அந்த கோபத்தில் இந்த ஹஸ்பண்ட் என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஏதோ ஒரு லூஸ் விட்டுட்டார். அந்த சிஸ்டர் ஒரு வாரம் அதை ஜீர்ணிக்கவே முடியல. ஏன் ஹஸ்பண்டு என்ன பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டாரே என்று சொல்லி ஒரு வாரம் அந்த வார்த்தையை ஜீரணம் பண்ணுவதற்கு, அந்த வார்த்தையிலேருந்து வெளியில் வருவதற்கு இந்த சகோதரி கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலாக மாறிவிட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. பொதுவாக அந்த இருதயம் கடினம் ஆயிடுச்சுன்னா ஹார்ஷான வார்த்தை பேசுவாங்க. ஹார்ஷான வார்த்தை பேசுகிறாங்கன்னா நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், அவள் இருதயம் கடினப்பட்டு விட்டது. ஏன் இருதயம் கடினப்பட்டு போயிடுச்சுன்னா, எங்கேயோ ஒரு இடத்துல அவங்க பெருமையுள்ளாக மாறிட்டாங்க. பெருமை வந்துடுச்சு. நான் மனத்தாழ்மை இருந்தால் இருதயம் கடினப்படாது, இருதயம் ஹார்ஷான வேர்டு வராது.
ஆனால் அந்த பெருமை வருகிற பொழுது இதயம் கடினமாகிறது. இதயம் கடினமாகிறதுனால ஆஷான வார்த்தைகள் வெளிப்படுகிறது. அந்த கடினமான வார்த்தைகள் வெளிப்படுத்தினால ஒன்னஸ் டிஸ்டர்ப் ஆகுது. அந்த ஒன்னப் டிஸ்டர்ப் ஆகிறதுனால மகிமை டிஸ்டர்ப் ஆகுது. அந்த மகிமை டிஸ்டர்ப் ஆகிறதுனால குறைவுகள் நிறைவாக்கமாக்க முடியவில்லை. ஆனால் கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிற பொழுது எல்லாம் நம்ம விட்டு மனம் திரும்பி ஆண்டவர் மறுபடியும் டெடிகேட் பண்ணுகிற பொழுது, நம்ம அர்ப்பணித்துக் கொள்கிற பொழுது கர்த்தர் அந்த குறைவுகளை நிறைவாக்குவதற்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். புரிஞ்சவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. ஒரு ஆழமான பாதிப்பு ஆவியில் வரதை நான் ஃபீல் பண்ணுறேன். ஆமேன். அப்பா சாமி, இனி என்ன பண்ணக்கூடாது, யார் கூடயும் சண்டை போடக்கூடாதப்பா. புருஷன் தான் அடித்தாலும் அடிக்கிட்டோம், தோத்துறோம். பாஸ்டா திட்டினாலும் தோத்துறோம். யார் எது பண்ணாலும் தோத்துறோம். ஆனால் ஒரு மனம் மட்டும் என்ன பண்ணிடக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. அதுக்கு தான் கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்கிறார். அதுக்கு தான் அந்த பிரசங்கம். ஆச்சரியமாக விதத்தில் கர்த்தர் இப்படிப்பட்ட சத்தியத்தை வெளிப்படுத்திக்கிட்டு, கடினமான சத்தியம், ஆனால் புரிஞ்சுக்கிட்டா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்துங்க பார்ப்போம். கரங்களை உயர்த்தி வானத்துக்கு நேராக ஆண்டவரே, ஒரு வேளை அறிந்தோ அறியாமலோ என் வாழ்க்கையில் ஆண்டவரே இந்த ஒரு மரத்தை டிஸ்டர்ப் பண்ணியிருந்தான் கடந்த நாட்களில், என் சுயத்தினால, பெருமைனால, அறியாமைனால, ஆண்டவரே குடும்பத்தில், சபையில் எங்காச்சும் நான் ஒரு மரத்தை டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா ஆண்டவரே எனக்கு மன்னிச்சிருங்கப்பா, எனக்கு மன்னிச்சிருங்கப்பா. ஏன் வாழ்க்கையில் குறைவுகள் என்று சொன்னால், இந்த ஒரு மரத்தை டிஸ்டர்ப் பண்ணதுனால தான் வாழ்க்கையில் குறைவுகள். ஏன் என்ன சில வாழ்க்கையில் எல்லைகளுக்கு ஏன் சில ஆசுவாதம் தாமதமாகுதுன்னு சொன்னால், எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு மனம் டிஸ்டர்ப் ஆகிடுச்சு, எங்கோ ஒரு இடத்துல பெருமை வந்து விட்டது, எங்கோ ஒரு இடத்துல மனுஷனை கனம் பண்ணுறோம், மனுஷனத்து மகிழ்ச்சியை, மனுஷனத்துலேருந்து சில ஹானை நம்ம எதிர்பார்க்கிறோம். இல்லை பிள்ளைகளே, இல்லை கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருக்காக வாழ அழைக்கப்பட்டவர்கள், கிறிஸ்து நாம மகிமைப்படும்படியாக வாழ அழைக்கப்பட்டவர்கள். விட்டு கொடுக்குற ஆண்டவரே, நற்பணிக்கிற ஆண்டவரே, ஒரு வேளை என் மூலமாக அப்பா அந்த ஒரு மன டிஸ்டர்ப் நான் காரணமாக இருந்தா கிருபையை எனக்கு மன்னிச்சிருங்கப்பா, கிருபையை என்னை மன்னிச்சிருங்கப்பா, கிருபையை என்னை மன்னிச்சிருங்கப்பா. நான் ஒரு மனத்தை காத்துக்கொள்வதற்கு நான் கவனமாக இருப்பேன், எனக்கு கிருபை செய்யுங்கப்பா என்று சொல்லி அப்பா நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா நாங்கள் ஒவ்வொரு அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தங்களுக்கு இரக்கம் செய்யுங்க, கர்த்தங்களுக்கு இரக்கம் செய்யுங்க. எப்பா நாங்கள் வாழ்நாள் முழுவதும் ஒரு மனத்தை காத்துக்கொண்டு வாழ்வதற்கு எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யுங்கப்பா என்று சொல்லி உடைய கர்த்தரை அர்ப்பணித்து நாங்கள் செபிக்கிறோம். யாரெல்லாம் அப்படி ஒப்பு கொடுக்கிறார்களோ, அர்ப்பணிக்கிறார்களோ கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. ஒருவேளை அப்பா அதனால சில வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இழந்திருந்தா, சில குறைவோடு இருப்பாங்க என்று சொன்னால், இன்றைக்கு அந்த தடைகள் விலகி போகட்டும் நாங்கள் செபிக்கிறோம். இன்றைக்கு அந்த கிரைகள் அப்பா விலகி போகட்டும் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருடைய மகிமையினால் நிறைவாய் வைத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஜீசஸ் நேம் பிரே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் ஆசை இருந்தால் மன்னிச்சுக்கோங்க, ஆனால் அதுதான் சத்தியம். ஆமென். அதனால ஒரு மனத்தை மாத்திரம் என்ன செஞ்சு தயவு செஞ்சு இழந்துடாதீங்க. அது மகிமை டிஸ்டர்ப் பண்ணும், அது ஒன்னஸை டிஸ்டர்ப் பண்ணும். சொந்த வீட்லேயும் கவனமாக இருங்க, ஆவிக்குரிய குடும்பமாக இந்த சபையிலையும் கவனமாக இருங்க. ஒரு மனமாக வாழ்ந்துருங்க. கர்த்தரை போல பாருங்க. நல்லா கவனிங்க. இப்போ நம்மளை பார்த்து பிசாசு பிரச்சனை யாராச்சும் சொன்னால் நமக்கு என்ன கோவம் வரும்? வருமா வராத? ஒரு சிஸ்டர் பார்த்து, சிஸ்டர் உங்களுக்கு பிசாசு பிடிச்சிருக்கு அப்படின்னா உடனே அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சிடும். அந்நிய பாஷை பேச எனக்கா பிசாசு பிடிச்சிருக்கு? இல்லை பாஸ்டர் உங்களுக்கு தான் பிசாசு பிடிச்சிருக்கு. சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? சொல்லிடுவோம். ஜீசஸை பார்த்து பிசாசு பிடிச்சின்னு சொல்லிட்டாங்க. ஆண்டவர் கோவப்பட்டிருக்கணும், கோவப்பட்டுருக்கூடாதா? கோவப்பட்டிருக்கணுங்க. கோவப்படவே இல்லையே. கோவப்பட்டார் ஆண்டவர்? கோவப்படலையே. ஏன் கோவப்படல? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏன் ஆண்டவர் கோவப்படல? கோவப்பட்டிருக்கணும்ல. சின்ன ஏதாவது சகுரி பார்த்து ஏதாச்சும் ஒரு வார்த்தை சொன்னாலே நமக்கு அவ்வளோ கோவம் வருது. அவ்வளோ பெரிய ஆண்டவர், மேசியா, கிறிஸ்து, தேவகுமாரன், பரலோக மகிமை விட்டு பூமிக்கு இறங்கி வந்தவர், அவரை பார்த்து ஒருத்தன் பிசாசு பிடிச்சுன்னு சொல்லிட்டானே, எவ்வளோ ஒரு ஹார்ஷான வேடு அது, எவ்வளோ ஒரு கடினமான வார்த்தை அது, எவ்வளோவாய் கோவப்பட்டிருக்கணும். கோவப்படவே இல்லையே. அடுத்த வசனம் வாசிங்க. அதற்கு இயேசு, நான் பிசாசு பிடித்தவன் அல்ல, நான் பிசாசு பிடித்தவன் அல்ல, நான் என் பிதாவை கனம் பண்ணுகிறேன், நான் என் பிதாவை கனம் பண்ணுகிறேன், நீங்கள் என்னை கனவீனம் பண்ணுகிறீர்கள். என்ன நான் சாந்தமும் மனத்தாழ்மை. இந்த வேட பாருங்க, எவ்வளவு சாந்த குணம், என்ன ஒரு மனத்தாழ்மை. அப்பா நீ புரியாம பேசுற, நீ புரியாம பேசு, நீ குழந்தைய போல பேசு. நம்ம வீட்டில் இந்த 2 வயசு 3 வயசு குழந்தை இருக்குன்னு தெரியுமா? அவங்க பேசுகிற மாதிரி இருக்குப்பா நீ பேசுறது, அதனால் எனக்கு ஒரு டிஸ்டர்ப் இல்லை, உனக்கு தான் பாதிப்புன்னு சொல்லிட்டு, நான் பிசாசு பிடித்தவன் அல்ல, நான் என் பிதாவை கனம் பண்ணுகிறேன், நீங்கள் என்னை கனவீனம். ராங் அண்டர்ஸ்டாண்டிங். சொல்லுங்க, என்ன பார்த்து சொல்லுங்க, ராங் அண்டர்ஸ்டாண்டிங். அதான் கத்த உங்களை பார்த்து சொல்றாரு. ராங் அண்டர்ஸ்டாண்டிங், தவறான புரிந்து கொள்ளுதல், தவறான புரிந்து. ஜீசஸை ராங்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க, தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால தான் அவங்களை அப்படி பேசிட்டாங்க. ஆண்டு சொல்லி குழந்தைய போல பேசுகிறது. யோபு சொன்னாலும் மனைவியை பார்த்து, பைத்தியக்காரி பேசுவது போல பேசுகிறாய் மனைவியே, ஆனால் உன்னை கொண்டு அடுத்த 10 பிள்ளை ரெடியாக இருக்குது. அல்லேலூயா. அதனால் அதை பற்றி இல்லை, இப்போ நீ குழந்தையா இருக்கிற, பட் அதை என்ன பண்ணுற, என்ன என் மனசை பாதிக்கலை, நான் கோவப்படலை, நீ அறியாமல் பேசுகிற, டோன்ட் நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கத்தரை விலகி போய்விட்டார். ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். அப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா,
யாராச்சும் ஃபேஸ் டு ஃபேஸ் கடினமாக பேசினாலும் நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணுமா? அது சகிச்சிக்கணும். நீ குழந்தை இப்போ பாஸ்டர் எத்தனை பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க, பாஸ்டர் இந்த சிஸ்டர் என்னை பற்றி அப்படி பேசிட்டாங்கன்னு சொன்னால் நீங்கள் குழந்தைங்க. அந்த சிஸ்டர் அப்படி பேசினாங்க, ஆனால் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை பாஸ்டர், எனக்கு எந்த மனசு எந்த ஒரு வருத்தமும் இல்லை, நான் கோவப்படலை, நான் சோத்திரம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா நீங்கள் முதிர்ச்சி ஆகிட்டீங்க, நீங்கள் வளர்ந்துட்டீங்க. ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அல்லேலூயா. அப்படியா சொல்லியிருக்கீங்களா? சொன்ன பாக்கியவான். ஆமேன். அல்லேலூயா. இயேசுவை பார்த்து யூத்தில் சொல்கிறாங்க, நீ பிசாசு பிடித்தவன், நீ பைத்தியக்காரன், உன் பேச்சு யாரை கேட்பா அப்படின்னு அவ்வளோ ஹார்ஷாக பேசுகிறாங்க. கற்று சொல்கிற, நீ குழந்தை போல பேசுகிறீங்க, அறியாமல் பேசுகிறீங்க, புரியாமல் பேசுகிறீங்க, அது என்னை டிஸ்டர்ப் பண்ணாது, அந்த வார்த்தைலாம் பாதிக்க போகிறாள் நான் கிடையாது, நான் நிறை கூட, நான் பூர்ணமான குமாரன். ஆமேன். நீ நினச்சி நான் கோவப்பட அதே மாதிரி ஆஷா பேசணும்னு எனக்கு நெவர் நெவர் நெவர், ஒருபோதும் அதை செய்ய போகிறது இல்லை. அதனால் உன்னை போல நானும் மதியனமாக பேச போகிறது இல்லை. நான் கிறிஸ்து, நான் மேசியா, என் வாயிலிருந்து ஒருபோது அப்படிப்பட்ட வார்த்தைகளை புறப்படாது. ஆலே லூயா, ஆலே லூயா, ஆலே லூயா. நான் பிதாவை கனம் பண்ணுகிறேன், நீங்கள் என்னை கனம் பண்ணி சொல்லி கத்துற. அதுக்கப்புறம் தான் 50ஆம் வசனம் சொல்லுது. இப்போதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் எனக்கு மகிமையை தேடுகிறதில்லை, அதை தேடி நியாயத்திற்கு வருவர். அதை இவ்வளோ சுற்றி ஏன் வந்தேன்னா இந்த வசத்துக்காக தான் வந்தேன். தங்கள் சுய மகிமை தேடுகிறவர்கள் வாழ்க்கையில் கோபங்கள் வெளிப்படும். யார் கோபப்படுறா அப்படின்னா, சுய மகிமை தேடுகிற வாழ்க்கையில் கோபங்கள் வெளிப்படும். கிறிஸ்து சுய மகிமை தேடவில்லை, பிதாவுக்கு மகிமை தேடினபடினாலே அவ்வளோ ஹார்ஸாக பேசியும் அவ்வளோ கடினமான வார்த்தை உச்சரித்தும் அவர் ஏன் கோபப்படவில்லை என்று சொன்னால், அதில் தனிப்பட்ட விதத்தில் பாதித்தது தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய நோக்கத்தையே பாதிக்கவில்லை. அதனால் அவர் ஏற்றுக்கொண்டார். ஆனால் இன்றைக்கு சபை எதிலே பாதிக்கப்படுகிறதுனா, ஒரு தனிப்பட்ட நபர் அட்டாக் பண்ணப்படுகிற பொழுது சுயத்தில் கோபப்படுகிறார்கள், சுயத்தில் ஒருமத்தை டிஸ்டர்ப் ஆகிடுறாங்க. ஒருபோதும் கர்த்தருடைய பிள்ளைகள் அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. ஏதாச்சும் பேசிட்டா என்ன பண்ணிடாதீங்க, ரிட்டன் பேசிடாதீங்க, சோத்திரம் பண்ணிட்டு கடந்து போயிடுங்க. பிதாவை கனம் பண்ணுங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதனால தான் சொன்னேன், ஒரு மனம் என்பது சாதாரண விஷயம் இல்லை, இது ஆவிக்குரிய காரியம். இது ஒரு ஆவிக்குரிய, நம்ம சும்மா சிம்பிளாக ஒரு மனத்துக்காடி போயிடுறோம். இல்லை, மிகப்பெரிய ஒரு விலைக்கரியம் இருக்கிறது. பிசாசு பிடித்தவன் சமாரி என்று சொல்லி அவ்வளோ கடினமான வார்த்தை பேசினாலும் அதை கொஞ்சம் கூட சட்டை பண்ணாமல், அதை மனசில் ஏற்றுக்கொள்ளாமல், கர்த்தரை கனம் பண்ணுகிற கோபப்படாமல் சாந்த குணத்தோடு அந்த தீமையான வார்த்தையை சகித்து கொண்டு ஏற்றுக்கொண்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போவதற்கு பூர்ணமான கிறிஸ்துவின் ஆவி இருந்தால்தான் முடியும். ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு நீ வாளாக்காமல் இயேசு தலையாக்குவார், நீ கீழாக்காமல் இயேசு. ஒரு கொஞ்சம் கோரஸ் பாடிட்டு நம்ம அடுத்த காரியத்தை நம்ம கடந்து போகலாம். ஜீசஸ். ஆமேன். உன்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். ஆமென். உன்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. கரங்களை பாடுவோம். ஆமென். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஆமென் ஆமென். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. இஸ்ரவேலே நீ பயப்படாதே, இஸ்ரவேலே நீ பயப்படாதே, கரம் பிடித்து உன்னை நடத்தி செல்வார், கரம் பிடித்து உன்னை நடத்தி செல்வார். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஆமென். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. உன்னை வாழாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். உன்னை வாழாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். ஆமென். அல்லேலூயா. அப்போ குறைவுகள் நிறைவாக்கப்படுவதற்கு கர்த்தருடைய மகிமை வெளிப்படணும். இப்போ கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவதற்கு நான் வாழ்க்கை நிலைகளுக்குள்ளே ஒரு மனத்தை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ ஒரு மனத்தை காத்துக்கொள்ளணும்னா என் சுயம் அழிக்கப்படணும். ஒரு மனத்தை காத்துக்கொள்ளணும்னா கிறிஸ்துவ போல என் சுயம் அழிக்கப்பட வேண்டும், என் பெருமைகள் சாக வேண்டும், நான் மனத்தாழ்மையுள்ளவனாக மாற வேண்டும். கிறிஸ்து மனத்தாழ்மை உள்ளவர், சொல் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். அந்த பெருமை வர்றதுனால்தான் வாழ்க்கையில் குறைவுகள் வந்துக்கிட்டே இருக்குது. அது நிறைவாக மாறுவதற்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பை தருகிறார்.
ஒரு கர்த்தர் தம்முடைய ஆலோசனை வெளிப்படுத்துகிறார். அதை நம்ம ஒப்பு கொடுக்கிற பொழுது கண்டிப்பாக இன்றைக்கு ரட்சிப்பு உண்டாம். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னது போல நம்ம தாழ்த்தி கர்த்தருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு நமது ஆமென் என்று சொல்லுகிற பொழுது இன்றைக்கு வாழ்க்கைக்கிற குறைவுகளை கர்த்தர் நிறைவாக மாற்றுவார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். இனி நான் அல்ல. அந்த ஒரு ஸ்டேஜுக்கு வரணும் கர்த்தருடைய பிள்ளைங்க. அப்படி வந்துட்டீங்களேன்னா நீங்கள் ஆஸ்வதமாக இருப்பீங்க. ஆமென் சொல்லுங்க. இனி நான் அல்ல. பொதுவாக இது ஐயா ஜோசப் பாலச்சந்திரன் அவங்க சொல்லுவாங்க, அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, சபைக்கு திறமை உள்ளவர்களை காட்டிலும் உண்மை உள்ளவர்கள் அவசியம். இந்த வார்த்தையை கவனிங்க. சபைக்கு திறமை உள்ளவர்களை காட்டிலும் உண்மை உள்ளவர்கள் அவசியம். உண்மை வந்துடுச்சுன்னா திறமை தானாக வந்துடும். பேதுரு மீன் பிடிக்கிறவ தான் பெரிய புத்திசாலியோ பெரிய ஞானியோ பெரிய திறமைசாலியோ கிடையாது. ஆனால் உண்மையானவன். ஸோ அந்த உண்மையான பேதுருக்கள் தான் இந்த மிகப்பெரிய அப்போஸ்தலர் போஸ்டிங் கர்த்தர் கொடுத்த திறமை அவர் கொடுக்குற அபிஷேகம் வந்த உடனே திறமைகள் தானாக வந்து விடுகிறது. ஆமென்னு சொல்லுங்க பார்ப்போம். அப்போ சபைக்கு யார் வேணும்னா சுயத்துக்கு மரித்தவர்கள் வேண்டும். அவர் பெருகவும் நான் சிறுகணும். அப்படிப்பட்ட உணர்வு உள்ளவர்கள் சபைக்கு தேவை. ஸோ அப்படிப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அப்படி ஒரு பிள்ளைகள் தான் அநேகருக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றி ஆசீர்வதிக்கிறார். ஆமென்னு சொல்லுங்க பார்ப்போம். ஃபாதர் பெர்க்மன்ஸ் அவர்களுக்கு பெருமை இருக்கா தாழ்மை இருக்கா? 450 பாட்டு எழுதிட்டுங்க, என்ன போல இந்த உலகத்தை யாரும் பாட்டு எழுத முடியாது அப்படின்னு வாழ்றாரு அவர். இன்னும் சாகரத்தில் இன்னொரு எவ்வளோ பாட்டு எழுத முடியுமோ அவ்வளோ கர்த்தர் நாமத்தை மிகைப்படுத்த முடியுமோ அப்படி இன்றும் தன்னை தாழ்த்தி தேவ சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒரு தேவ மனுஷன் நம் கண்முடைய கர்த்தரை வைத்திருக்கிறார். ஆமென்னு சொல்லுங்க பார்ப்போம். ஒருவேளை பெருமை வந்திருந்தால் 100 பாட்டோடு நின்று போயிருக்கும், 200 பாட்டோடு நின்று போயிருக்கும், 300 பாட்டோடு நின்று போயிருக்கும். எங்கே பெருமை வந்தோடனே இமிடியட்டாக அவங்க டவுனுக்கு போயிருப்பாங்க. ஆனால் ஆண்டு கிருபையினாலே 450 பாடலை எழுதியும் இன்று அவங்களை தங்களை தாழ்த்துகிறபடினாலே அவளை உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுகிறான். தந்தை அவர்கள் ஏன் தொடர்ந்து ஆஸ்வதிக்கப்படுறாங்க? இவ்வளோ சபைகளுக்கு ஏன் ஆஸ்வதம் இருக்கிறாங்க? வாழ்க்கையில் பெருமை இல்லை. அவங்க ஒரு மனத்தை காத்துக்கொள்கிறாங்க, சுயத்துக்கு மறிச்சிருக்கிறாங்க. அதனால் கர்த்தர் தொடர்ந்து மகிமை உயர்வை தந்து இந்த தேவ தாசனை கர்த்தர் ஆசீர்வதித்து வருகிறார். சபைக்கு நல்ல ஒரு உதாரணமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென்னு சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடிங்க. தாழ்மையாக இருங்க. நீங்கள் உயர்த்தப்படுவதுக்கும் நீங்கள் தொடர்ந்து ஆஸ்வதிக்கப்படுவதுக்கும் நீங்கள் தாழ்மையாக இருங்க. இது ரொம்ப சிம்பிளான விஷயம் தான், ஆனால் அதுதான் அவசியமான விஷயம். இட்லி தோசை தான், அதுக்காக சாப்பிடாம இருந்தால் என்ன வந்து யோசித்து பாருங்கள். நான் பெருசு இட்லி தோசை பெரிய ஃபுட்டு கிடையாதுங்க. ஒரு 3 நாள் சாப்பிடாம இருங்க பார்ப்போம், இட்லி தோசை தான். ஏன் ஒரு 3 வேளை சாப்பிடாம இருங்க, கஷ்டப்பட்டுருவீங்க. ஆமென்னு சொல்லுங்க பார்ப்போம். ஒருவனும் தாழ்மை அப்படிங்கிறது சிம்பிளான விஷயம். பட் அது மிஸ் ஆச்சுன்னா பாதிப்புகள் அதிகம். புரிஞ்சுங்க. ஆமென்னு சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. 2வது வேகமாக அர்த்த சத்தி நான் பேச விரும்புகிறேன். அதே யோவான் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 24வது வசனம். இந்த யோவான் நற்செய்தி நூல் 17ஆம் அதிகாரம் 24வது வசனம். பிதாவே, உலகத் தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாய் இருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்கிறேன். பாருங்க, தொடர்ந்து ஜீசஸ் ப்ரே பண்ணிட்டே இருக்கு. பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன்னாடியே நீர் என்னில் அன்பா இருந்தபடினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்த இந்த திருச்சபை மக்கள் சீஷர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அவர்களும் அங்கே என்னோடு கூட இருக்கும்படி நான் விரும்புகிறேன். 2வது, எங்கே மகிமை இருக்கிறதுனா அன்றாக இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறாரோ அவர் இருக்கிற இடத்தை வாஞ்சுகிற பிள்ளைகளோட வாழ்க்கையில் மகிமை வெளிப்படுகிறது. ஆமென்னு சொல்லுங்க பார்ப்போம். கிறிஸ்து இருக்கிற இடத்தை வாஞ்சுகிற பிள்ளைகளோட வாழ்க்கையில் மகிமை வெளிப்படுகிறது. 12 அப்போஸ்தலர்கள் எதை வாஞ்சித்தார்கள்? கிறிஸ்துவின் மகிமையை வாஞ்சித்தார்கள். பழைய பாட்டில் மோசே கர்த்தருடைய மகிமையை வாஞ்சித்தான். ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தருடைய மகிமையை அவர் பார்த்ததுனாலே அவர் மகாபெரிய தீர்க்கதரிசியை மாறி பண்ணு சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் எங்கே தங்கி இருக்கிறாரோ எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்துல உள்ள மகிமையை வாஞ்சுகிற பிள்ளைகளோட வாழ்க்கையில மகிமை வெளிப்படுகிறது. அந்த மகிமையினால வாழ்க்கைக்கிற குறைவுகள் நிறைவாக மாற்றப்படுகிறது. ஆமென். இப்போ எங்கே இருக்கிற கர்த்தர் அப்படி சொன்னா சில வேகமாக 4-5 வசனம் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. எபிரேயர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். எபிரேயர் புஸ்தகம் 1:3, 8:1, 10:12, 12:2. சரி, 4ம் ஒரே ஒரு காரியத்தை பேசுகிறது. எபிரேயர் 1:3, 8:1, 10:12, 12:2. 12:2 வாசிங்க. அல்ல 10:12 வாசிங்க, அது 12:2 வாசிங்க. எபிரேயர் புஸ்தகம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். கர்த்தர் கிறிஸ்து எங்கே வீற்றிருக்கிறார்?
தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தை விற்றிருக்கு. அதை தேடுங்க ஆண்டவர் சொல்றார். நான் எங்கே இருக்கிறேனோ அவர்களும் என்னுடைய கூட இருக்க விரும்புகிறேன். அவர் எங்கே இருக்கிறார்? தேவனுடைய சிங்காசனத்துடைய வலது பாரிசத்திலே கர்த்தர் வீற்றிருக்கிறார். 10ஆம் அதிகாரம் 12ஆவது வசனம், எபிரேயர் 10:12 இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். அதான் ஸ்தேவான் கல்லெறியப்படுகிற பொழுது அங்கே தேவனுடைய சிங்காசனத்தையும் அங்கே கிறிஸ்து எழுந்து நிற்கிறதை நான் காண்கிறேன் அப்படிங்கிற. நல்லா கவனிங்க. அப்ப சிங்காசனத்துக்கு அடுத்த காரியங்களை தேடுகிற பிள்ளைகள் வாழ்க்கையில மகிமை வெளிப்படும். ஹல்லேலூயா. அந்த மேலானவர்களை நாடுகிற பிள்ளைகள், மேலானவர் தேடுகிற பிள்ளைகளோட வாழ்க்கையில கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிறது. அப்படி மேலான நாடுகிற தேடுகிற பிள்ளைகளோட வாழ்க்கையில மகிமை வெளிப்படுகிறபடினாலே வாழ்க்கை இருக்கிற குறைவுகள் நிறைவாக மாற்றப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அவ்வளவு வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கையில் குறைவுகளும் மாற்றப்படும். அவர்கள் மூலமாக இன்னொரு கூட்டத்தினுடைய ஜனத்தினுடைய குறைவுகளை மாற்றுவதற்கு கர்த்தருடைய மகிமை போதுமானதாக இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். தமிழ்நாட்டில் 8 கோடி ஜனங்க இருக்கிறான். இந்தியாவில் 140க்கும் அதிகமான கோடி ஜனங்க இருக்கிறாங்க. முழு உலகத்திலையும் 840 கோடி ஜனங்க இருக்கிறாங்க. கிறிஸ்துவின் மகிமை முழு உலகத்துக்கும் போதுமானது. 8 கோடி ஜனங்களுடைய மகிமை மாற்றுவதற்கு கிறிஸ்துவின் மகிமை போதுமானது. 145 கோடி ஜனங்களுடைய மகிமை குறைவுகளை நிறைவாக மாற்றுவதற்கு கிறிஸ்துவின் மகிமை போதுமானது. ஏன் இந்த முழு உலகத்தில் 840 கோடி ஜனங்களுடைய குறைவுகளை மாற்றுவதற்கு கிறிஸ்துவின் மகிமை போதுமானது. ஆமென்னு சொல்லுங்க பார்ப்போம். அவ்வளோ பெரிய தெய்வத்தை நீங்கள நான் ஆராதிக்கிறோம். உங்கள் குடும்பத்தினுடைய குறைவுகளை மாற்றாமல் விட்டுடுவாரோ? ஆமென்னு சொல்லுங்க பார்ப்போம். நிச்சயம் மாற்றிடுவார். நிச்சயம் உங்கள் குறைவுகள் நிறைவாக மாற்றப்படும். முழு உலகத்துக்கே போதுமான மகிமை அவர் இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்களும் நானும் எம்மாத்திரம் சிம்பிளாக ஆண்டு செஞ்சிருவார். இப்படிப்பட்ட சின்ன சின்ன விஷயத்தை கொஞ்சம் நம்ம கவனிக்க வேண்டும். ஆமென்னு சொல்லுங்க பார்ப்போம். ஒரு மனத்தை காத்துக்கொள்வதற்கு, மனத்தாழ்மையாக இருப்பதற்கு, பெருமைகளை விட்டு விடுவதற்கு, நம்ம மனுஷனிடத்தை நம்ம புகழ்ச்சியை எதிர்பார்க்க, மனுஷனத்தை மகிமை எதிர்பார்க்காம எல்லாவற்றையும் அவருக்காகவே செய்வதற்கு, அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்புள்ள இதயத்தோடு கூட வாழ்வதற்கு நம்ம அர்ப்பணித்துக் கொண்டோம் என்று சொன்னால் அந்தந்த நேரத்தில், அந்தந்த மாதத்துக்கு, அந்தந்த வருஷத்துக்கு தேவையான அத்தனை ஆஸ்வதி தந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மேலானவர்களை தேடுங்கள், மேலானவர்களை நாடுங்கள். அதான் கொலோசியர் 3:1-2 வசனம் சொல்றது. மேலானவர்களை நாடுங்கள், மேலானவர்களை தேடுங்கள். பொதுவாக இந்த கிறிஸ்துவுக்குள்ள குழந்தைகள் உண்டு, கிறிஸ்துவுக்குள்ள வாலிபர்கள் உண்டு, கிறிஸ்துவுக்குள்ள புருஷர்கள் உண்டு, கிறிஸ்துவுக்குள்ள தகப்பன்மார்கள் உண்டு. ஒவ்வொரு ஸ்டேஜ். எப்படி இந்த பூமியில் 5 வயசு பிள்ளைங்க, 10 வயசு பிள்ளைங்க, 20 வயசு பிள்ளைங்க, 30 வயசு பிள்ளைங்க, 40 வயசு புருஷன், 50 வயசு தகப்பன், 60-70 வயசு தாத்தாக்கள் என்று சொல்லி உலகத்தில் அப்படி சிஸ்டம் இருக்கிறதோ அதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய குழந்தைகள், ஆவிக்குரிய வாலிபர்கள், இளைஞர்கள், ஆவிக்குரிய புருஷர்கள், ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் என்று சொல்லி அந்த ஸ்பிரிச்சுவலுடைய மெச்சூரிட்டியை குறித்தும் வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. ஆமென்னு சொல்லுங்க பார்ப்போம். இப்போ நாம் யாராக இருக்கிறோம் அப்படின்னு கொஞ்சம் நம்ம கவனிக்கணும். குழந்தைகளாக இருக்கலாம். எப்போ இருக்கலாம்? குழந்தைகளாக இருக்கும்போது குழந்தைகளாக இருக்கலாம். வாழ்நாள் ஃபுல்லாக எப்படி இருக்கக்கூடாது? குழந்தைகளாக இருக்கக்கூடாது. 5 வயசு வரைக்கும் குழந்தையாக இருக்கலாம். 6 வயசுனா 1ஆம் கிளாஸ் பேகை மாட்டிட்டு எங்கே போயிடணும்? ஸ்கூலுக்கு போயிடணும். 25 வயசுனா பிள்ளைங்க கல்யாணம் பண்ணுற ஸ்டேஜுக்கு மெச்சூரிட்டி ஆயிடணும். குழந்தை மாதிரி அம்மா முந்தானி சுற்றிட்டு வரக்கூடாது. அல்லேலூயா. பெண்களுக்கும் ஆண்களுக்கும் குழந்தையாக இருக்கக்கூடாது. எத்தனை பேர் சமைக்க தெரியாது? சீக்கிரம் கற்றுக்கோங்க. திருமணம் ஆக ஆசைப்படுற பிள்ளைங்க சமைக்க தெரியாச்சு ரொம்ப கஷ்டம். ஆனாலும் சரி, பெண்களாலும் சரி. ஆண்களுக்கு சேர்த்து சொல்கிறேன், சமைக்க தெரியாத ஆண்களே சீக்கிரம் சமையலை கற்றுக்கொள்ளுங்கள். 2026 வேலைக்கு ஆகாது. அல்லேலூயா. அது எப்படி எடுத்துக்கிட்டாலும் ஸ்தோத்திரம். ஆமென்னு சொல்லுங்க பார்ப்போம். சமைக்க தெரியாதவர்கள் திருமணமாக தகுதியற்றவர்கள். இது முழுக்க முழுக்க பொறுப்பு பெற்றோர்களே. ரொம்ப செல்லம் கொடுத்து பிள்ளை கெடுத்து வச்சுருக்கீங்க. அதனால் கல்யாணம் பண்ணி கொடுத்துல மாமன் சம்மந்திக்கிட்டு நாங்கள் பேச்சு வாங்க முடியாது. அதனால் சமைக்க தெரியாத பிள்ளைக்கு யாராச்சும் இருந்தால் ஒழுங்கு மரியாதையாக 1 வாரத்துக்குள்ளே 1 மாதத்துக்குள்ளே எல்லாம் சமைக்க தெரியணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அப்போ தான் கல்யாணம். இல்லைன்னா டிலே தாமதமாக்கப்படும். ஆமேன். ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆகிடுச்சு, அவன் புருஷன் நாங்கள் என்ன செய்ய முடியும்? அப்போ தேவனுடைய வலது பார்சில் அமர்ந்திருக்கிற மேலானவர்களை நாடுங்கள். மேலானவர்களை குழந்தைகளாக என்ன பண்ணாதீங்க. அதுக்கு தான் வந்தார் ஆண்டவர். கரெக்ட். ஆவிக்குரிய குழந்தைகளாக இராதேயுங்கள். கொஞ்சம் வளர்ந்து புருஷனாக மாறுங்க, தகப்பனாக மாறுங்க, மெச்சூரிட்டி வரட்டும், பக்குவம் வரட்டும் என்று சொல்லி இங்கே கர்த்தருடைய வார்த்தை பேசுது. நல்லா கவனிங்க. பிலீவர்ஸ் அப்படின்னா யாருன்னா, தே ஆர் ரிசீவிங் கிரைஸ்ட். அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. தே ஆர் ரிசீவிங் கிரைஸ்ட். அவளுக்கு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்கிறார். அதுதான் பிலீவர்ஸ். ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஏதாச்சும் ஆண்டு கிடைக்குமா என்று சொல்லி எப்படி ஒரு குழந்தை தன் பெற்றோரை சார்ந்திருக்கிறது போல ஆவிக்குரிய பிள்ளைகள் தப்பு. குழந்தைகள் அழகு உள்ளவர்கள், ஸோ பியூட்டியெல்லாம் ரொம்ப அழகானவர்கள். அந்த குழந்தை பருவத்தில் அழகாக இருப்பாங்க. ஸோ கர்த்தரை சார்ந்து வாழ்கிறவர்கள், கர்த்தரிடத்திலிருந்து அந்த ரிசீவிங் ஏதாச்சும் பெற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள். ஸோ தே ஆர் ரிசீவிங் கிரைஸ்ட். அந்த கிறிஸ்துவையும் கிறிஸ்து மூலமாக வருகிற நன்மைகளையும் பெற்றுக்கொள்கிற அனுபவம் உடையவர்கள் பிலீவர்ஸ். அது பிலீவர்ஸ். 2வது டிசைபிள்ஸ் அப்படின்னா சீஷர்கள்.
யார் சீஷர்கள் அப்படின்னா, தேர் ஃபாலோவிங் கிரைஸ்ட். இயேசுவை பின்பற்றுகிறவர்கள், அவருடைய உபதேசத்தை, அவருடைய சத்தியத்தை, அவருடைய வாழ்க்கையை ஃபாலோ பண்ணுகிறவர்கள் சீஷர்கள். தேவனுடைய அந்த அந்த சுபாவத்தை ரிஃப்ளெக்ட் பண்ண விரும்புகிறவர்கள் சீஷர்கள். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் இன்றைக்கு கிறிஸ்துவுக்காக சாட்சியாய் வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர்கள், அதுக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டவர்கள் சீஷர்கள். ஆமென். பிலீவர்ஸ் அப்படின்னா கிறிஸ்துவையும் அடுத்தவர்கள் நன்மைகளையும் பெற்றுக்கொள்கிறவர்கள். அடுத்த ஸ்டேஜ் சீஷர்கள், அவள் கிறிஸ்துவுடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு அந்த வசனத்தை ஃபாலோ பண்ணுறவங்க, அதான் சீஷர்கள். மூன்றாவது சர்வெண்ட் ஆஃப் காட், கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். யார் அப்படின்னா, கர்த்தரை ரிஃப்ளெக்ட் பண்ணுறவங்க, அது கர்த்தருடைய மகிமையை அந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துகிறவர்கள். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ரிசீவிங் கிரைஸ்ட், ரிஃப்ளெக்டிங் அல்லது ஃபாலோவிங் கிரைஸ்ட், மூன்றாவது ரெப்ரசன்டிங், அந்த கர்த்தருடைய அந்த மகிமையை வெளிப்படுத்துகிறவர்கள் ஊழியக்காரங்களாக இருக்கிறாங்க. ஸோ குழந்தைகளாக இருந்து சீஷர்களாக மாறி கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஸ்டேஜுக்கு நம்ம வர வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். வாழ்நாள் ஃபுல்லாக ஏதாச்சும் ரிசீவ் கிடைக்குமானே பார்த்துட்டு இருக்கக்கூடாது. சில பிள்ளைங்க சாகர வரைக்கும் அப்பா அம்மா பார்த்துட்டே இருப்பாங்க. ரொம்ப தப்பு சிஸ்டர், ரொம்ப தப்பு பிரதர். இன்னும் ஃபேமிலி மெசேஜ் வந்துட்டே இருக்கு. மறுபடியும் சொல்கிறேன், கல்யாணம் ஆகிடுச்சுன்னா ஸ்டாப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் உழைச்சி சாப்பிட்ணும். புரிஞ்சுங்க? ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அப் டு மேரேஜ் ஓகே, மேரேஜுக்கு அப்புறம் அவங்களா செய்யட்டும். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அவங்களா செய்வாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, கவனமாக இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஆமே. அல்லேலூயா. ஃபேமிலி மெசேஜ். ஏன்னா அவங்க இருக்கும்போது அவங்க செய்வாங்க. கட்டாயம் பெற்றோர்கள் பிள்ளைகளை பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறார்கள். கண்டிப்பாக அவங்க செய்வாங்க. ஆனால் அதை நீங்கள் எதிர்பார்த்து இருக்கக்கூடாது. நம்ம நடத்தணும், நம்மளை பிளஸ் பண்ணணும்னு சொல்லி நாமளும் உழைச்சி சம்பாதிக்க ஆரம்பிக்கணும். ஆவிக்குரிய காரியத்திலும் பூமிக்குரிய காரியத்திலும் கர்த்தர் கிருபை செய்வார். எல்லாரும் ஆஸ்வதிக்கப்படுவீங்க. ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அல்லேலூயா. ஸோ கிறிஸ்துவுக்குள் விசுவாசிகள், கிறிஸ்துவுக்குள் சீஷர்கள், கிறிஸ்துவுக்குள்ள ஊழியக்காரர்கள் என்று சொல்லி 3 காரியம் இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வளர அந்த குழந்தைகள் இருக்கும்போது குழந்தைக்கேற்ற மகிமை தருகிறார். நம்ம சீஷர்களாக மாறும்போது சீஷனுக்கேற்ற மகிமை கர்த்தர் தருகிறார். நம்ம ஊழியர்களாக மாறும்போது ஊழியத்துக்கேற்ற மகிமை தருகிறார். இப்போ வந்துருங்க, பிலிப்பியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அங்கதான் பவுல் சொல்லுகிறார், தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்கும். ஆமென் சொன்னவர். அதே 12ஆம் வசனம் பாருங்க. அதே அதிகாரம் 12ஆம் வசனம் 4:12. தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும் பட்டினியாய் இருக்கவும் பரிபூரணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். மனரம்யம் வந்துச்சு பாருங்க. மன ரம்மியம், மன பக்குவம். ஸோ அந்த மன ரம்யத்துக்குள் கடந்து வந்த, மன பக்குவத்துக்குள் கடந்து வந்த அந்த அப்போஸ்தலன் பவுல் தான் சொல்லுகிறா, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் தம் மகிமையிலே நிறைவாக்குவார். கண்டிப்பாக நிறைவாக்குவார். கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வல்லமை நாள மகிமை நாள் உங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குவார். ஒரு மனதை காத்துக்கொள்ளுங்க, தாழ்மையாக இருங்க, உண்மையாக இருங்க. நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரணம் செய்வோம். அப்படி என்ன இருப்போமா? கர்த்தர் நோக்கி பார்த்து ஜெபிக்கலாம். கொஞ்சம் ஏதாச்சும் ஹார்ஷாக இருந்தால் அது நம்ம நன்மைக்காக கர்த்தர் பேசியிருக்கிறார். ஆமென். நீதிமான் எண்ணெய் கொட்டட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல, அபிஷேகத்தை போல அது எனக்கு ஆஸ்வதமாக இருக்கிறது, நான் அதை அல்ல தட்டுவது இல்லை என்று வேதம் சொல்லுது. கர்த்தர் கண்களை மூடி கர்த்தர் நோக்கி பார்ப்போமா? அல்லேலூயா. உன்னை வாழாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். உன்னை வாழாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லே. இஸ்ரவேலே இஸ்ரவேலே நீ பயப்படாதே, இஸ்ரவேலே நீ பயப்படாதே. கரம் பிடித்து உன்னை நடத்தி செல்வார், கரம் பிடித்து உன்னை நடத்தி செல்வார். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஆமென் ஆமென். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. உன்னை வாழாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். உன்னை வாழாக்காமல்
இயேசு தலையாக்குவார் உன்னை கீழாக்காமல் இயேசு மேல். ஆமென் ஆமென். கர்த்தருடைய மகிமையினாலே எல்லாம் குறைவுகளை நிறைவாக்குகிற கர்த்தர். ஹalleluya. கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிற பொழுது உன் வாழ்க்கையில் எல்லாம் குறைவுகள் நிறைவாக மாறும். ஹalleluya. எதுல கவனம் செலுத்துங்க? கர்த்தருடைய மகிமை வாழ்க்கை வெளிப்படும் ஆண்டவரே. இன்றைக்கு இந்த மாதத்துக்கு இந்த வாரத்துக்கு இந்த நாளுக்கு ஆண்டவரே உம்முடைய மகிமையின் வாழ்க்கை வெளிப்பட வேண்டும். உன் மகிமையின் வாழ்க்கை வெளிப்பட வேண்டும். அதுக்கு தகுதி உள்ள பாத்திரமே வாழ எனக்கு கிருபை செய்யுங்க பண்ண சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்மளை அர்ப்பணித்துக் கொள்ளுவோம். நம்ம ஒரு மனதை காத்துக் கொள்வதற்கு தாழ்மையாக நடப்பதற்கு நம்ம அர்ப்பணித்துக் கொள்ளுவோம். கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டு நம்ம குறைவில்லாமல் நிறைவாய் வாழ்வதற்கு கர்த்தர் அனுகிரகம் செய்வார். கர்த்தாவே நம்முடைய பிள்ளைகளை அப்படியே ஆசீர்வதிக்கிற அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து வழி நடத்தும். இயேசுவின் ஜெபிக்கிறோம் பிதாவே.